2 வாரங்கள் முன்பதாக ஆவியானவர் என்னோடு பேசின அந்த உணர்த்தின காரியங்களை நான் ஒழுங்கு செய்திருக்கிறேன். கர்த்தர் என்னோடு பேசினார். நம் அனைவரோடு மறுபடியும் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். வேதத்திலிருந்து உபதியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிப்போம். உபதியாவின் தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம், வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாதிபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம் என்று நாம் வாசிக்கின்றோம். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது உபதியா என்கின்ற ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி, நடக்கப் போகிற காரியத்தை அவர் உரைக்கிறார். என்ன உரைக்கிறார் என்றால், தேவன் தன்னுடைய ஜனங்களிடத்தில் சொல்கிறாராம், எழும்புகள், வாங்க நாம் போய் ஏதோமுக்கு விரோதமாக சண்டை போட்டு ஏதோமியரை அழிப்போம் என்று தேவன் ஸ்தானாதிபதிகளோடு ஜாதிகளோடு சொல்வதாக இந்த இடத்துல நான் வாசிக்கின்றோம். இதை வாசிக்கும் பொழுது ஒரு ஆச்சரியமாக இருக்கும், ஒரு பயமாக கூட இருக்கும். எப்படின்னா, தேவனே சொல்றார் ஜனங்களிடத்துல, வாங்க நம்ம போயிட்டு அந்த தேசத்தாரை அழித்து விடுவோம், முற்றிலுமாக அவர்களை நாசமாக்குவோம் என்று ஸ்தானாதிபதிகளிடத்திலே ஜனங்களிடத்திலே தேவன் சொல்லுகிறதாக இந்த அதிகாரம் துவக்கப்படுகிறது. முதல் வசனத்திலேயே ஒரு அழிவை குறித்து நாம் வாசிக்கின்றோம். உபதியா என்கின்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறதாக நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் இன்னும் அந்த பேப்பர் திருப்புற சத்தம் கேட்கும்போதே எனக்கு தெரியுது நீங்கள் எங்கே இருக்குன்னு தேடுறீங்கன்னு. ஆனால் உபதியா புஸ்தகம் வந்துட்டு ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கும், ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கும். அந்த அதிகாரத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோம் ஜனங்களை நான் அழிப்பேன் என்று தேவன் சொல்வது தான் அந்த அதிகாரம். அவ்வளோதான். ஆரம்பிக்கும் பொழுது வாங்க அவங்களை அழிப்போம் என்று சொல்லுகிறார். கடைசியில் அவர்களை நான் எப்படி அழிப்பேன் என்று அவர் சொல்லி முடிக்கிறார். அவ்வளோதான். அதோடு அந்த புஸ்தகமே முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு அதிகாரம். அதை வாசிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த நாட்களிலே ஏதோம் என்கின்ற ஒரு தேசமே இல்லை. அந்நாட்களில் இருந்த ஏதோமியர்கள் இப்பொழுது இல்லை. தேவன் என்ன தீர்க்கதரிசனம் உரைத்தாரோ அது நடந்துச்சு. உலகத்தினுடைய வரைபடத்திலே ஏதோம் என்கின்ற ஒரு தேசமே காணோம். அப்பொழுது இருந்த எகிப்தி இருக்கு, அப்பொழுது இருந்த எருசலேம் இருக்கு, இஸ்ரவேல் தேசம் இருக்கு, இந்தியா இருக்கு, ஆனா ஏதோம் இல்லை, ஏதோமியர்களும் கிடையாது. ஒரு பெரிய தேசம், ஒரு இனமே அழிந்து போயிடுச்சு. அதற்கு காரணம் என்ன என்பதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் வேறு யாரும் நினைக்காதீங்க. அவங்க யாருன்னா ஆபிரகாமினுடைய சந்ததி. இப்போ நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. யாரும் வந்து அந்நியர்கள் அல்ல. அவர்கள் யாருன்னா ஆபிரகாமின் சந்ததி. தேவன் ஆபிரகாமை பார்த்துன்னு சொன்னார், உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல நான் பெருக்க செய்வேன் என்று சொன்னாரே. விசுவாசத்தின் தகப்பன், வாக்கு தத்தங்களுக்கு சொந்தக்காரன் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நடந்தது என்றால் அது எவ்வளவு பரிதாபம் என்பதை யோசிச்சு பாருங்க. ஒரு ஏதோம் என்கின்ற ஒரு தேசம், அந்த தேசத்தில் வாழ்ந்தவர்களை ஏதோமியர்கள் என்று அழைப்பார்கள். அந்த தேசமும் இல்லை, ஏதோமியர்களும் இப்பொழுது இல்லை. அந்த அழிவுக்கு காரணம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக, ஏதோமியர்கள் யார், அவர்கள் அழிந்து போவதற்காக என்ன பாவங்கள் செய்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் மழையில் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, ஒருத்தர் வேகமாக உங்களுக்கு முன்னாடி போகிறாரு, ஒரு பள்ளத்தில் தொப்புன்னு விழுந்துட்டு கால் உடஞ்சி போச்சு. அவர் சொல்கிறார், எப்பா அங்கே ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, பார்த்து போப்பான்னா, உன்னதான் அந்த பள்ளம் காலை உடைக்கும், நான் குதிச்சா எனக்கு கால் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்வீங்களா? இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆஹா, எனக்கு முன்னாடி போனவன் அந்த பள்ளத்தை விழுந்தான்னா நான் என்ன பண்ணணும்? அந்த பள்ளத்தில் விழாமல் கொஞ்சம் தள்ளி போகணும்னு நினைப்பீங்களா இல்லையா? இதுதான் இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஏதோமியர்கள் ஒரு அழகான ஒரு குடும்பம், ஒரு தேசம், வாக்குத்தத்தத்தின் சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டியவர்கள். ஒரு இனமே, ஒரு தேசமே அழிந்து போவதற்கான காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா, எங்கே விழுந்தாங்கன்னு தெரிஞ்சா நானும் விழுவேன்னு நினைக்கக்கூடாது. அதற்கு விலகி இருந்தால் நாம் பாதுகாக்கப்படுவோம். சரி, முதலாவதாக ஏதோமியர்கள் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் நாம் அறிவோம். ஒன்று ஈசாக்கு, ஒன்று இஸ்மவேல். இஸ்மவேலை நாம் விட்டு விடுவோம். ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த பிள்ளை ஈசாக்கு. ஈசாக்குக்கு ட்வின்ஸ் பிறந்தாங்க, இரட்டை பிள்ளைகள். யாரு? ஏசா, யாக்கோபு.
ஏசாவினுடைய சந்ததியை தான் ஏதோமியர்கள் என்று நாம் அழைக்கிறோம். யாக்கோபினுடைய சந்ததியை இஸ்ரவேலர்கள் என்று நாம் அழைக்கிறோம். நீங்க இதை புரிந்து கொள்ளணும். ஏதோமியர்கள் என்ன வேற யாரோ பாவிங்க புறஜாதியார் நினைக்காதீங்க. ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் ஏசா, ஏசாவினுடைய சந்ததி தான் ஏதோமியர்கள். யாக்கோபினுடைய சந்ததி இஸ்ரவேலர்கள் அழைக்கப்படுறாங்க. அப்போ ஏதோமியர்களும் இஸ்ரவேலர்களும் யாரு? அண்ணன் தம்பிங்க. சரி, ஏதோம் என்கின்ற வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா ரெட், சிவப்பு என்று பொருள். எதற்காக அந்த தேசத்திற்கு, தங்களுடைய தேசத்திற்கு சிவப்பு ரெட் என்கின்ற அர்த்தமுள்ள ஏதோம் என்று பேர் வைத்தார்கள் என்றால், ஏசா பிறக்கும் பொழுது எப்படி பிறந்தான்னா ரொம்ப செவச்சவேன்னு பிறந்தானா, ரொம்ப ரெட்டா இருந்தானா. ஃபேர் ஒயிட் இல்லை, ரெட் கலர்ல இருந்தான். அதை வேதம் குறிப்பிட்டு இருக்கிறது. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான், அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். நல்ல கவனிங்க, ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவன். ஆகவே ஏசா பார்க்கறது ரொம்ப ரெட்டா இருப்பான். எனவே அவனுடைய சந்ததியார் அவங்களுடைய தேசத்திற்கு அவங்களுடைய முப்பாட்டனுடைய, அவங்க தாத்தாவனுடைய பெயரை வைக்கணுன்றதுக்காக ஏசா எப்படி இருந்தானோ அதற்கு ஒத்த பெயர் வைக்க வேண்டும் என்று ஏதோம் என்று எடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, அவங்க எங்கே வாழ்ந்தார்களோ அந்த ஏதம் கூட எப்படி இருக்குன்னா ரெட் கலரில் இருக்கும். அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக பார்க்கும்போது அந்த ரெட் கலரில் தான் இருக்கும் அந்த தேசம் முழுவதுமாக. ஏன்னா அவங்க வாழ்ந்தது சமபூமியில் இல்லை, மலையின் மேல் வாழ்ந்தார்கள். ஆகவே அந்த தேசமும் சிவப்பாக இருக்கும். அவங்களுடைய தேச பிதாவாகிய ஏசாவும் பிறக்கும் பொழுது சிவப்பாக இருந்தார். ஆகவே சிவப்பு அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலரு. அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் சிவப்பு சுற்றி சுற்றி வர்றதுனால அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய தேசத்திற்கு ஏதோம் என்று பெயரிட்டார்கள். அவர்கள் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏசாவினுடைய வம்சாவளி. அவர்கள் ஏதோம் என்கின்ற தேசத்தில் இருந்தார்கள். அவர்கள் ஏதோமியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சரி, அந்த ஏதோம் என்கின்ற தேசத்தினுடைய சிறப்பு என்ன நாம் புரிஞ்சுக்கணும். இது ஒரு சாதாரணமான ஒரு 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 கண்ட்ரி அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு தேசம், பயன்படாத ஒன்றுக்கும் உதவாத தேசம் அப்படின்னு நினைக்காதீங்க. அக்காலத்தில் ரொம்ப விசேஷித்த தலைச்சிறந்த தேசமாக காணப்பட்டது. இப்பொழுது தற்காலத்திலே இஸ்ரவேலுக்கு பக்கத்திலே ஜோர்டான் என்கின்ற ஒரு தேசம் இருக்கிறது. யோர்தான் நதி இல்லை, ஜோர்டான் என்கின்ற ஒரு தேசம் இருக்கிறது. அந்த தேசத்திலே பெட்ரா என்கின்ற ஒரு நகரம் இருக்கிறது. அந்த நகரம் தான் அக்காலத்திலே ஏதோம் தேசத்தின் தலைநகரமாக இருந்துச்சு. நீங்கள் புரிந்து கொள்ளணும். இப்பொழுது எருசலேம் பக்கத்தில் இருக்கிற, இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கிற ஜோர்டான் என்கின்ற கண்ட்ரியில் பெட்ரா என்கின்ற ஒரு நகரம் இருக்கிறது. அந்த சிட்டி தான் அக்காலத்திலே ஏதோம் தேசத்தினுடைய தலைநகரமாக இருக்கிறது. இப்போது நீங்கள் எங்கேயாவது டூருக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு நல்ல பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பெட்ராவை பார்க்கணும். உலகத்திலேயே ரொம்ப அழகான நகரங்கள் என்று உலகம் பட்டியலிட்டால் அது டாப் 10ல் பெட்ரா இருக்கும். பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும். இந்த புகைப்படத்தை பாருங்கள், அருமையாக இருக்கும். அந்த 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 நகரம், அந்த சிட்டி பார்த்தீங்கன்னா மெய் மறந்து போவீங்க. தரையில் இல்லை, மலை உச்சியில் இப்படிப்பட்ட ஒரு கட்டடங்கள் இருக்கும். அவ்வளவு அழகாக, உலகத்திலேயே தலைச்சிறந்த அழகான நகரங்கள் என்று சொன்னால் அதிலே டாப் 10ல் பெட்ரா என்கின்ற நகரம் இருக்கும். இந்த நகரம் தான் அக்காலத்திலே ஏதோம் தேசத்தினுடைய தலைநகரமாக காணப்பட்டது. சரி, மூன்றாவதாக பார்க்கும் பொழுது ஏதோம் தேசம் எங்கிருந்தது என்றால் சாவு கடலுக்கு தெற்கு திசையிலே சேயீர் மலையிலே இருந்தது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அது சமபூமி இல்லை, சேயீர் என்கின்ற ஒரு மலை மேல் தான் அந்த தேசம் இருந்துச்சு. ஒரு மேடில் வீடு கட்டுறதே கஷ்டம். மலை மேலே போய் ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு ஊர் கட்டணும், தேசமே இருக்குன்னா எவ்வளவு கடினமான ஒரு வேலை என்று பாருங்க. சேயீர் என்கின்ற ஒரு மலை இருந்துச்சு. அந்த மலை சிவப்பாக இருந்துச்சு. அந்த மலையின் மேலே ஒரு பெரிய தேசமே இருந்துச்சு. அதுதான் ஏதோம் தேசம் என்று நாம் பார்க்கின்றோம். அது சாவு கடலுக்கு தெற்கு திசையில் இருந்துச்சு. இன்னும் அடுத்த சிறப்பம்சம் பார்க்கும் பொழுது, சிவப்பு செங்குத்து பாறைகளின் உச்சியில் கழுகு கூட்டை போல இந்த நகரம் மிகவும் நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருந்தது. செங்குத்தான பாறைகள் இருக்கும், அவைகளின் உச்சியில் கழுகு எப்படி உச்சிக்கு போய் வந்துட்டு கூடு கட்டுமோ அவ்வளமாக யாருமே கூட அதை நெருங்கவே முடியாது. இப்போது நீங்கள் காக்கா கட்டுற கூட்டை வந்து நீங்கள் கலைக்கலாம், கழுகுனுடைய கூட்டை நீங்கள் பார்க்கவே முடியாது.
பார்த்ததானே கலைக்கிறதுக்கு. ஏன்னா வந்துட்டு எந்த மனுஷனும் எட்ட முடியாத உயரத்திற்கு போய் தான் உச்சியில தான் கழுகு கூட்டை கட்டும். அவ்வளவு பாதுகாப்பான ஒரு இடத்துல கழுகு கட்டும். அவ்வளமாக சேயீர் மலை உச்சியிலே ஒரு கழுகு கூட்டை போல அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இது நாம் அதை பார்த்து வர்ணிக்கிற வார்த்தைகள் இல்லை, தேவன் அதை சொல்லுகிறார். ஒபதியா 1:4 வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ கழுகை போல உயர போனாலும் நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் என்று தேவன் சொல்லுகிறார். நீ கழுகு போல உயர போய் உன் கூட்டை கட்டி இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அவ்வளவு அருமையாக பாதுகாப்பாக இருந்தாங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு போய் நுழைஞ்சு திருட முடியும், ஆனா மலை உச்சியில இருக்கிற ஒரு வீட்டுக்கு போகணும்னா அது வாய்ப்பே கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். வீரப்பனை பிடிக்கிறதுக்கு 3 மாநிலங்கள் பல வருடங்கள் கஷ்டப்பட்டுச்சு. கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு 3 மாநிலங்களும் பல வருடங்கள் கஷ்டப்பட்டுச்சு. ஏன் கஷ்டப்பட்டதுன்னா, அவன் ஒரு காட்டில் இருக்கிறான். அந்த காடு எப்படிப்பட்டது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் வீரப்பனுக்கு அத்துப்படி எங்க என்ன இருக்கு, எப்போ என்ன மிருகம் வரும், காற்று வீசும்போது எப்போ மழை வரும், எங்க அந்த சரிவு ஏற்படும், எல்லாவற்றையும் வீரப்பன் அறிந்திருக்கிறான். ஆனால் காவலர்களுக்கு தெரியாதபடினாலே பல வருடங்கள் ஆச்சு அவனை பிடிப்பதற்காக. ஒரு காட்டு பகுதியிலேயே சமபூமியிலேயே இவ்வளவு சிக்கல் இருந்தா மலை உச்சியில் இருக்கிற ஒருவனை போய் அடிக்கணும்னா முடியும் நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது, ஏறவும் முடியாது. ஏன்னா அவனுக்கு அந்த சேயீர் மலை அத்துபடி வேற யாருக்குமே தெரியாது. ஆகவே அவ்வளவு பாதுகாப்பாக இருந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு அழகான ஒரு பட்டணம், ஒரு தேசம் மிகவும் பாதுகாப்பாக இருந்தான். சரி, நீங்க அந்த தேசத்திற்கு போறதற்கு அந்த மலையிலே ஒரு பெரிய பிரதான வழி இருக்கு. அந்த வழியில மட்டும்தான் அந்த தேசத்திற்குள்ளாக போகவே முடியும். அப்போ நீங்க யுத்தம் பண்ண போறீங்கன்னா அவன் தடுத்து நிறுத்திடுவான், உங்களை கொன்னுருவான். அந்த பிரதான வழி இல்லாம வேறு வழியில போகணும்னு நினைச்சீங்கன்னா அது எவ்வளவு கஷ்டம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த தேசத்துக்குரிய பிரதான வழியை பயன்படுத்தாமல் வேறு வழியாக இந்த தேசத்திற்குள்ளே போக வேண்டும் என்றால் பாறை பிளவு வழி 1 மைல் தூரம் 700 அடி உயரத்திற்கு ஏற வேண்டும். 1 மைல் தூரம் நீங்க 700 அடி உயரத்துக்கு இப்படி ஏற முடியுமா? மவுண்டன் கிளைம் தான் பண்ணணும். நீங்க வந்துட்டு நடந்தாலும் போக முடியாது. 1 மைல் தூரத்திற்கு 700 அடி இப்படி மவுண்டன் கிளைம் பண்ணி போகணும். ஒருத்தன் மேலே ஏறதுக்கு நாக்கு தள்ளிடு, எங்கெங்க கொல்றது? ஒருத்தன் சாதாரணமாகவே ஏற முடியாது 700 அடி உயரத்திற்கு, செங்குத்தான இடத்திற்கு. அவன் எப்படி ஆயுதங்களை கொண்டு போவான்? அப்போ அவ்வளவு சிக்கல். ஒரு சத்ரு அவனை ஜெயிப்பதற்கு அவ்வளவு சிக்கல் இருந்துச்சு. பிரதான வழியில போனாலே வழி அந்த தேசத்துக்குள்ளாக போக முடியாது. அப்படி போனா அவங்களோட நல்ல விதத்தை தான் போக முடியும். யுத்தத்திற்கு போனால் அவங்களை ஜெயிக்கவே முடியாது. அவ்வளவு பாதுகாப்பாக இருந்தார்கள். இன்னும் அவருடைய சிறப்பு அம்சங்களை பார்க்கும் பொழுது, அழகிய பாறை குடைவு வீடுகளில் ஏசாவின் சந்ததியர் பாதுகாப்பாக வாழ்ந்து வந்தார்கள். பாறைகளை குடைச்சு உள்ள வாழ்ந்துருந்தாங்க. புயல் அடிக்கும், வீடு இடிஞ்சிரும், கூரை வீடு, மணல் வீடு, பூமி எதிர்ச்சி வந்தா எங்களுக்கு ஏதாவது ஆகுன்ற பிரச்சனையே கிடையாது. அவ்வளோ ப்ரொடெக்ஷனோட சேஃப்டியோடு இருந்தாங்க. அந்த வீடுகளை பாருங்க, பாறைகளை குடைச்சு உள்ள இருந்தாங்க. மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை, புயல் அடித்தாலும் பிரச்சனை இல்லை, என்ன இது வந்தாலும் பிரச்சனை கிடையாது. அவ்வளவு சேஃபாக இருந்தாங்க. இன்னும் அவங்களுடைய சிறப்பு பார்க்கும் பொழுது, வர்த்தகம் செய்யணும்னா, வியாபாரம் பண்ணணும்னா, அந்த தேசத்துக்கு போகணும்னா இந்த மலையை தாண்டி தான் போகணும். இந்த வழி இல்லாமல் வேற தேசத்துக்கு போகவே முடியாது. இவனுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்துட்டு வர்த்தகமே பண்ணக்கூடாது, வியாபாரமே பண்ண முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தை வெளியே வரும்போது அவங்க கானானுக்கு போகிறதுக்கு வழி என்ன தெரியுமா? ஏதோமை கடந்து தான் போகணும். அவங்க கேட்குறாங்க, கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்கள் ஊரை தாண்டி நாங்கள் கானானுக்கு போகிறோம் கேட்குறோம். ஏன்னா வேறு வழியே இல்லை, இவங்களை தாண்டி தான் அந்த பக்கம் போகணும். அப்போது வியாபாரம் பண்ணணும்னா இவங்களுடைய வழியை, அவங்க தேசத்தை தாண்டி தான் போகணும், அந்த மலையை தாண்டி தான் போகணும், அவங்களுடைய பிரதான வழியை தாண்டி போகணும். அப்போது இவங்க வைக்கிறது தான் சட்டம். இப்போ டோல் போட்டு நான் 500 ரூபான்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? கட்டி தானே போகிறீங்க நீங்கள். அப்போது பணத்தில் கூட அவங்க வந்துட்டு வர்த்தகம் வியாபாரம் நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்க. ப்ரொடெக்ஷன் இருக்குது, அதே நேரத்தில் வியாபாரமும் நல்லா இருக்குது. சரி, அது மட்டும் கிடையாது. அந்த சேயீர் மலையில் அதிகமாக செம்பு இருந்துச்சான், காப்பர் இருந்துச்சு.
அந்த காலத்திலே ஆயுதங்கள் எல்லாம் கூட காப்பர்ல செஞ்சாங்களாம். அந்த மலை முழுவதுமாக செம்பினால் நிரப்பப்பட்டு இருந்தது. ஆகவே நீங்க விக்கிபீடியால பார்த்தா கூட, நீங்க பைபிளை வாசிச்சா கூட என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த காலத்திலே அதிகமாக காப்பர் வணிகம் செய்தது யாருன்னா ஏதோமியர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க எவ்வளவு சிறப்பு அம்சங்கள் என்று பாருங்க. ப்ரொடெக்டடான ஒரு லைஃப், ஒரு லைவ்லிஹுட் இருந்துச்சு. அவங்கள நம்பி தான் நிறைய பேர் எல்லாருமே வாழ்ந்தாங்க. வியாபாரம் பண்ணணும்னா இவங்களை நம்பி இருக்கணும், வேற வழியே கிடையாது. அப்படி இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு செம்பு இருந்துச்சு. அவங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தோண்டி எடுத்து செம்பை வித்தாவே அவங்க பணக்காரன் ஆயிடலாம். இப்படி எல்லா விஷயத்திலே கூட ஏதோமியர்கள் சிறப்பாக இருந்தார்கள் என்று நான் பார்க்கின்ற. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், பிரசங்க மனசனை ஏன் பைபிள் ஸ்டடி எடுக்கிறா நீங்கள் நினைக்கலாம். ஒரு தேசத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர்கள் எங்கிருந்து விழுந்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். எவ்வளவு உயரத்திலிருந்து அவங்க விழுந்தாங்க என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டாதான் அது உங்களுக்கு புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே ஏதோமியர்கள் அன்னக்காவடிங்க, ஒண்ணுமே இல்லாதவங்க நினைக்காதீங்க. தேவன் யாக்கோபையும் அவனுடைய பிள்ளைகள் தான் ஆசீர்வதித்தார், ஏசாவையும் அவனுடைய சந்ததியாக ஏதோமியர்களை விட்டுவிட்டார் என்று நினைக்காதீங்க. தேவன் ஏதோமியர்களையும் ஆசீர்வதித்தார். இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக இருக்கும் பொழுது ஏதோமியர்கள் தங்கள் சொந்த தேசத்திலே சுகபோகமாக வாழ்ந்தார்கள். அவங்க தேசம் முழுவதுமாக காப்பர் இருந்துச்சு, செம்பு இருந்துச்சு. அவங்களை யாருமே ஜெயிக்க முடியாது, பாதுகாப்பாக இருந்தார்கள். அவர்களை நம்பிதான் அநேக வியாபாரமே நடந்துச்சு. இவ்வளவு அழகாக பாதுகாப்பாக இருந்தவர்கள் நாசமாய் போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அழிந்து போனார்கள், அடையாளமே இல்லை. ஏதோமியர்கள் என்று யாருமே கிடையாது. இப்போ எருசலேம் போனீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா, அங்கு யூதர்களை பார்க்க முடியும், இஸ்ரவேலர்களை பார்க்க முடியும், யாக்கோபின் சந்ததியார் பார்க்க முடியும். நீங்கள் பாலஸ்தீனுக்கு போனீங்கன்னா, அரப் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா, இஸ்மவேலர்களுடைய சந்ததியை கூட பார்க்க முடியும். ஆனால் ஏதோமியர்களை உங்களால் காண முடியாது, ஏதோமியர்களே கிடையாது. இவ்வளவு அருமையாக வாழ்ந்தவர்கள் அழிந்து போனதற்கான காரணம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே ஏதோமின் வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு எனக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் வாசிப்போம். ஒபதியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தழுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்கிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. நீ கழுகை போல உயர போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும், அவ்விடத்திலிருந்தும் உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இவங்களுடைய வீழ்ச்சிக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய இருதயத்தில் அகந்தை இருந்துச்சு என்று தேவன் சொல்லுகிறார். நாங்கள் பெரிய இடத்துல இருக்கிறோம், உயர ஸ்தலத்தில் இருக்கிறோம், எங்களை விழத்தழுகிறவன் யார் என்கின்ற அகந்தை இருந்துச்சு. ஏதோமியர்களுடைய வீழ்ச்சிக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? ஏதோமியர்களினுடைய பெருமைதான் அவர்களை அழித்தது என்று நாம் பார்க்கின்றோம். அவங்களுக்குள்ளாக அந்த அகந்தை, அந்த திமிரு, அந்த கர்வம் இருந்துச்சு. அந்த பெருமைதான், அந்த அகந்தை தான் அவர்களை வீழ்த்தின. தேவன் சொல்லுகிறார், அங்கிருந்து கூட நான் உன்னை கீழே விழத்தழுவேன் என்பதை நீ பார்ப்பா என்று சொல்லுகிறார். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பெருமை என்ன தெரியுமா? நாங்கள் உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிறோம் என்கின்ற பெருமை. ரெண்டாவது, நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற பெருமை. மூன்றாவதாக, எங்களை நம்பிதான் நீங்கள் வியாபாரமே பண்ணுறீங்க என்கின்ற ஒரு பெருமை. நான்காவதாக, நாங்கள் ரொம்ப சம்பூர்ணமாக இருக்கிறோம், எங்கள் தேசம் முழுவதுமாக காப்பர் இருக்கு என்கின்ற பெருமை. தேவஜனம், இந்த நாளில் நான் சொல்லுகிறேன், ஒரு ஊழிக்காரனாக நான் சொல்லுகிறேன், பெருமை ஆபத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு அழகான தேசம், செழிப்பான தேசம், மற்றவர்களுக்கு பிழைப்பு ஊட்டுகிற தேசம் சுக்குநூறாக நாசமாய் போனதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய பெருமை, அவர்களுடைய அகந்தை, அவர்களுடைய திமிரு, ஈகோ, என்னவன்னு எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். அகந்தை, பெருமை எல்லாம் ஒன்று தான். எந்த மனுஷனுக்கு திமிரு இருக்குமோ, எந்த மனுஷனுக்கு பெருமை இருக்குமோ, அகந்தை இருக்குமோ, ஈகோ இருக்குமோ, அவர்களுக்கு வீழ்ச்சியும் ஆயத்தமாக இருக்கிறது என்பதை ஏதோமியர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். நான் எதற்காக இத்தனை அவங்களுடைய சிறப்பு அம்சங்களை சொன்னேன்னா, நேரம் போக்குறதுக்காக அல்ல. இவைகளை பார்த்து தான் அவங்களுக்கு அவ்வளவு திமிரு இருந்துச்சு. இதெல்லாம் இருக்குன்று தான் அவர்கள் அதிகமாக அகந்தையோடு இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். எதை பார்த்து?
எப்பா நீங்கள்லாம் வந்துட்டு கீழே இருக்கிறீங்க, நாங்கள் உயர் ஸ்தலத்தில் இருக்கிறோம், நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறோம், எங்களை நம்பி தான் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, நாங்கள் ரொம்ப சம்பூர்ணமாக இருக்கிறோம், தோண்ட தோண்ட செம்பு எங்களுக்கு எல்லாம் இருக்குது என்கின்ற அந்த அகந்தை தான் அவர்களை அழித்தது என்று நாம் பார்க்கின்றோம். தேவஜனமே, நம்மக்கிட்ட என்ன இருந்தாலும், நாம் எவ்வளவு சிறந்தவர்களாக இருந்தாலும் ஒரு காலமும் நமக்கு பெருமை வரக்கூடாது. பெருமை வரவிடாமல் நம்மை நாம் காத்து கொண்டால் நமக்கு அழிவு வராது. இதை நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகளிலே சாலமோன் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லுவார். நீதிமொழிகள் 16:18 வாசிக்கும் பொழுது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டுவன். ஒருத்தனுக்கு அழிவு வருதுன்னா அதுக்கு முன்பதாக என்ன இருக்குன்னா அவனுக்கு அகந்தை இருக்கும். ஒருத்தன் வெளில போறான்னா அதுக்கு முன்பதாக ரொம்ப ஆடுவான்னு அர்த்தம். விழுதலுக்கு முன்னே என்ன இருக்கும்? மனமேட்டுமை இருக்கும். வெளியில தெரியாது, ஆனா வந்துட்டு தலையில 2 கொம்பு முளைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, கிரீடம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, கால் தரையில படவே படாது, அப்படியே ஏர்ல தான் மிதக்குவாங்க, பறப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில யாராவது இருக்கிறாங்கன்னா சீக்கிரமாக தொப்புன்னு கீழே விழ போறாங்கன்னு அர்த்தம். இந்த நாளிலே ஒரு ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், ஒருவேளை தேவன் உங்களை நல்ல நிலைமையில உயர் ஸ்தலத்தில் வைத்தார் என்றால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆனா அகந்தையாக இருக்காதீங்க. உங்களை கர்த்தர் ஒரு நல்ல உங்க கூட பிறந்தவர்களை காட்டிலும், உங்க கூட வேலை செய்கிறவர்களை காட்டிலும் கர்த்தர் உங்களை உயர் ஸ்தலத்தில் வச்சிருக்கிறாருன்னா பெருமைப்படாதீங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இவங்களுக்கு என் சகோதரர்களை காட்டிலும் நாங்கள் உயர் ஸ்தலத்தில் இருக்கிறோம் என்கின்ற பெருமை இருந்துச்சு. ஒரு நல்ல வீடு, சொந்த வீடு, ஒரு காரு, இல்லைன்னா ஒரு நல்ல வேலை, இப்படி ஏதாவது இருக்குன்னா தயவு செஞ்சு வந்துட்டு நீங்கள் இருக்கிற அந்த உயர் ஸ்தலத்தை வைத்து ஒரு காலமும் கூட உங்களுக்குள்ளாக அகந்தை வரக்கூடாது. பொதுவாக சின்ன விஷயத்தில் கூட அகந்தை வரும். எப்படின்னா வந்துட்டு 2 பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா சிரித்து பேசிட்டு ரொம்ப நல்லா இருப்பாங்க. 2 பேர் பசங்களும் வந்துட்டு +2 தான் படிச்சுட்டு இருப்பாங்க. பையன் நல்லா படிக்கிறானா, உன் பையன் நல்லா படிக்கிறானா, பரீட்சை எப்படி எழுதிக்கிறான், நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போவாங்க, இவங்க வீட்டுக்கு போவாங்க. ரிசல்ட் வந்த பிற்பாடு ஒருத்தர் மார்க் கம்மியாயிட்டு டிகிரி படிக்கிறான், உனக்கு நல்ல மார்க் வாங்கி இன்ஜினியரிங் படிக்கிறான்னா அங்கே வரும் பாருங்கள் ஒரு 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 ரேஞ்சு. நான் என் பிள்ளை இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி தூரமாக நிற்பாங்க தெரியுமா, அங்கே ஆரம்பிக்குது. நான் அதை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். உங்கள் பிள்ளைகள் ஒரு நல்ல படிப்பு படிக்கிறதுனாலே மற்றவர்கள் பிள்ளைகள் அதை படிக்கவில்லை என்பதற்காக உங்களுக்குள்ளாக அகந்தை வரக்கூடாது. மற்றவர்கள் பிள்ளைகளை காட்டிலும் உங்கள் பிள்ளைகள் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் என்பதற்காக உங்களுக்கு அகந்தை வரக்கூடாது. உங்களை தேவன் உயர் ஸ்தலத்தில் வைத்தார் என்றால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டுமே தவிர அதை நினைத்து ஒரு காலமும் கூட நமக்குள்ளாக அகந்தை பெருமை வரவே கூடாது. இவர்களுக்கு இருக்கிற அகந்தை என்ன தெரியுமா? நான் ரொம்ப மேலே இருக்கிறேன், எல்லாரை விட நான் மேலே இருக்கிறேன் என்கின்ற ஒரு அகந்தை அவர்களுக்குள்ள இருந்துச்சு. 2 அவங்களுக்கு இருக்கிற திமிர் என்ன தெரியுமா? நான் ரொம்ப ப்ரொடெக்டட், நீங்கள் எங்களை அடிக்கவே முடியாது, எங்களை கொல்லவே முடியாது, எங்களுக்கு விரோதமாக யுத்தமே பண்ண முடியாது என்கின்ற ஒரு, நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கின்ற ஒரு அகந்தை இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு கூட ஒருவேளை அந்த அகந்தை இருக்கலாம். சில பேர் நான் பார்த்துருக்கிறேன், நீங்கள் ரொம்ப குடிக்காதன்னா என்ன இருக்குது, இன்சூரன்ஸ் போட்டுக்கிறேன், பரவாயில்ல, ஏதாச்சுன்னா இன்சூரன்ஸ் கவர் பண்ணி, நான் வந்துட்டு ஒரு 10 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டுக்கிறேன், மெடிக்கல் இன்சூரன்ஸு, எனக்கு ஏதாச்சும் நேராக ஹாஸ்பிட்டல் போய் உட்காந்துருவேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அவங்க இன்சூரன்ஸை நம்பி அவங்க அகந்தையாக இருக்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அந்த அரசியல்வாதி தெரியும், எனக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸரை தெரியும், அவர் பார்த்துப்பார், இவர் பார்த்துப்பார் என்கின்ற ஒரு அகந்தை இருக்கும் தெரியுமா? அப்படிப்பட்ட அகந்தை நமக்கு இருக்கவே கூடாது. நான் ரொம்ப ப்ரொடெக்டட். இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட கூட வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஆடுவாங்க, இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க, அவங்க வச்சது தான் சட்டம், அவங்கள யாருமே கேட்க முடியாது. கேட்ட வந்துட்டு இந்த ஏரியா கவுன்சிலருடைய மருமகனா, இந்த ஏரியா கவுன்சிலருடைய சொந்தக்காரனா, நம்ம அவங்க கிட்ட சண்டை போட முடியுமா? அப்போது இவங்களுடைய அகந்தை காரணம் என்ன தெரியுமா? தங்களை பாதுகாக்க ஒருத்தர் இருக்கிறான் என்கின்ற அந்த ஒரு நினைப்பு தான். நான் சொல்லுங்க, புரிதுங்களா? இப்படி ஒரு காலமும் கூட நமக்கு யாரோ இருக்கிறாங்க, நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு என்பதற்காக நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நமக்குள்ளாக அகந்தை வரக்கூடாது. உங்களை ஒரு பொருள் பாதுகாக்கும் என்று நீங்கள் நினைக்காதீங்க, தேவன் ஒருவரே நம்மை பாதுகாக்கிறார். கர்த்தர் நகரத்தை காவல் காக்காவிட்டால் காவல் காக்கிறவர்கள்
விழித்திருந்தும் விருதா என்று நாம் பார்க்கணும். அப்போ ஒரு தேசத்திற்கு பாதுகாப்பு நீங்க எங்க இருக்குன்றது மாத்திரம் கிடையாது, உங்களை பாதுகாக்கிற உங்களோட தேவன் இருக்கிறாரா இல்லையா என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. தேவஜனமே, நீங்க ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்கிறீங்கன்னா பெருமை பாராட்டுங்க. உங்களுக்கு ஏதாவது உங்களை பாதுகாக்கிறதுக்காக ஏதாவது கவரேஜ் இருக்கு, ஜனங்க இருக்கிறான்னா பெருமை பாராட்டாதீங்க. சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றுன்னா ஊரே திரண்டு வரும் பார்க்குறீங்களான்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? இங்கே இருக்கிறவங்களே என் சொந்தக்காரங்க தான் தெரியுமா உனக்கு, அவன் சித்தப்பா, என் மாமா, என் மச்சான், எல்லாரும் இவங்க தான், என் மேலே கை வச்சுப்பார். பார்த்துருக்குறீங்களா? நிறைய பேரை பார்க்க முடியும். ஊரே எனக்கு சொந்தக்காரன் தான்ப்பா. இதை நினைச்சா உங்களுக்கு அகந்தை இருக்கும். ஏதோமியர்களைப் போல நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கின்ற அகந்தை நமக்கு இருக்கக்கூடாது. மூன்றாவதாக, நமக்கு எப்படிப்பட்ட அகந்தை இருக்கக்கூடாது தெரியுமா? சில பேர் இருப்பாங்க, அவங்க நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுப்பாங்க, நிறைய பேருக்கு வந்துட்டு காலேஜில் சேர்த்து விடுவாங்க. இப்படி நிறைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அந்த ஆளுமை இருக்கும். செஞ்சுட்டு சொல்லுவாங்க, உன் வீட்டில் அடுப்பேறது காரணம் நான் தான்ன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? ஒரு சண்டை வரும்போது சொல்லுவாங்க, உனக்கு என்னடா இருக்கு, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எவன்டா, உனக்கு ஒருத்தனும் பொண்ணு தரமாட்டான்னு சொன்னேன், நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். பார்த்துருக்குறீங்களா? பொதுவாக சொல்ல மாட்டாங்க, சண்டை வரும்போது சொல்லுவாங்க. சண்டை வரும்போது சொல்லுவாங்க, உங்கள் அப்பா உங்களுக்கு எதாவது இருக்காது, நான் தானே பண்ணேன், நான் தானே உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், நான் தானே உங்களுக்கு அது பண்ணேன் என்று அவர்கள் 4 பேருக்கு நன்மை செய்ய முடியும் என்பதற்காக அதை வைத்து அவர்களுக்கு ஒரு திமிர் இருக்கும். ஒரு காலமும் நாம் அப்படி இருக்கக்கூடாது. உங்களால் 4 பேருக்கு நல்ல செய்ய முடிஞ்சா, வேதம் சொல்லுகிறது, வலது கை செய்கிறது இடது கைக்கே தெரியக்கூடாது. அப்படி இருக்கும்போது சொல்லி காட்டவே கூடாது. நீங்கள் சொல்லி காட்டினீங்கன்னா அதனுடைய பிரதிபலன் நீங்கள் ஒரு நாளும் தேவனிடத்துலேருந்து பெறவே முடியாது. இவங்களுடைய திமிரு காரணம் என்ன தெரியுமா? நீ வியாபாரம் பண்ணணும்னா என்கிட்ட வரணும், அந்த திமிரு இருந்துச்சு. நமக்கு அந்த அகந்தை இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக, சம்பூர்ணமாக இருக்கிறாங்களாம், தோண்ட தோண்ட அவர்களுக்கு காப்பர் இருக்கு, செம்பு இருக்கு என்கின்ற ஒரு திமிரு இருக்கு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், சில குடும்பங்களிலே அரிசி தீந்து போறதுக்கு முன்பதாகவே இன்னொரு மூட்டை வாங்குறதுக்கு திராணி இருக்கும். 2 சிலிண்டர்ல ஒரு சிலிண்டர் காலியாகும் போதே இன்னொரு சிலிண்டர் வாங்குற அளவு திராணி இருக்கும். ஒரு நாள் கூட வந்துட்டு வண்டி ரிசர்வுக்கு வரவே வராது, ஃபுல் டேங்க் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சம்பூர்ணத்தை நினைச்சு இருமா படைய வேண்டாம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? சில பேர் கர்த்தர் அந்த ஆசீர்வாதம் கொடுப்பார், நல்லது தான். சிலிண்டரே இல்லாமல், அக்கா என் சிலிண்டர் இப்போ தான் புக் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு கொடுங்க, நான் வந்து கொடுக்குறேன் என்கின்ற நிலைமை சில பேருக்கு வரவே வராது. ஒன்று காலியாக இருக்கும், ஒன்று உள்ளே வைக்கும் போதே இன்னொன்று புக் பண்ணுற அளவு அந்த ஒரு மினுக்கு இருக்கும். காலி ஆக போகுது, அரிசி பாதி இருக்கும்போதே வந்துட்டு போடு இன்னொரு ஆர்டரை, இன்னொரு மூட்டை இறக்கு. இன்னும் பாதி ஃபியூல் இருக்குங்க, பெட்ரோல் காரில் பைக்கில், டேங்க் ஃபில் பண்ணு. நம்ம எல்லாம் வந்துட்டு ரிசர்வுக்கு வரவே கூடாது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறதுனால நீங்கள் பெருமை அடையாதீங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நிலைமை கொடுத்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவங்க முன்னதான் இதுதான் பண்ணாங்க, எங்களுக்கு நிறைய காப்பர் இருக்கு, எங்களுக்கு தேவன் வேண்டாம், எங்களுக்கு நாங்கள் சம்பூர்ணமாக இருக்கிறோம், தேவன் வேண்டாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அழிவுக்கு முன்னானது அகந்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காலமும் கூட நமக்குள்ளாக இந்த பெருமை, மேட்டிமை, அகந்தை வர இடம் கொடுக்கவே கூடாது. நான் சொல்லியிருந்தேன், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அகந்தை வந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறேன், நமக்கெல்லாம் எப்படி வரும் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எந்த விஷயத்தில் கூட உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ வர இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் அகந்தையோடு நடக்கிறாங்கன்னா, சரி சின்ன பையன் வர தெரிஞ்சுப்பா நினைக்காதீங்க. 4 சாத்தியாவது அடிச்சாது புரிய வைங்க, அடிச்சாது புரிய வைங்க. இந்த திமிரு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்க. நீங்கள் இப்போ விட்டீங்கன்னா எப்பவுமே அவனை பிடிக்க முடியாது. உங்களுக்கும் இருக்கக்கூடாது, உங்கள் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடாது. அவர்களை சிக்ஷித்து அவர்கள் தாழ்மையோடு இருக்க நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார், அகந்தை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஏன் தேவன் இவர்களுக்கு விரோதமாக ஜனங்களை எழும்ப சொல்லுகிறார்? எதற்காக? வாருங்கள் அவர்களை அழிப்போம் என்று சொல்கிறார் தெரியுமா? இவர்கள் அகந்தையோடு இருந்தபடினாலே அவர்களை தேவன் எதிர்த்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே உங்களுக்கு தேவன் கூட இருக்கணுமா எதிரில் நிற்கணுமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும், நான் தான் முடிவு பண்ணணும். பெருமையோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். சரி, இப்போ ஒரு பெரிய ஒரு குழப்பம் என்ன தெரியுமா வருதுங்க, என்ன பண்ணலாம்? பொசுக்குன்னு உள்ள பெருமை வந்துடுது. நானும் ட்ரை பண்ணுறேன்,
ஆனால் எனக்கு தெரியாமலே வந்துட்டு டப்புன்னு ஒரு கொம்பு முளைக்குது, எனக்கு தெரியாமலே வந்துட்டு பட்டர்ஃப்ளை மாதிரி கடன்னு ரெக்க வருது, கொஞ்சம் அப்படி அந்த பெருமை வரும்போது ஒரு குலுகுலுன்னு இருக்குமே, அது எப்படிங்க நான் கண்ட்ரோல் பண்ணுறது? எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி தான். பெருமை வரும்போது கொஞ்சம் சுகமும் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அந்த கெத்து இருக்கு சொல்ல தெரியுமா, நம்ம பாஷை கெத்துன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது இருக்கும்போது கொஞ்சம் சந்தோஷம் இருக்குமே. அப்போ எப்படிங்க பெருமையை நம்ம கட்டுப்படுத்துறதுன்னா, வேதத்தின் அடிப்படையிலிருந்து உங்களுக்கு அகந்தை வராமல் இருக்க நீங்கள் எப்படி இருக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவதாக உங்களுக்கு பெருமை வராமல் இருக்கணும்னா ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போவுமே வந்துட்டு நீங்கள் உங்ககிட்ட பேசணும். என்ன சொல்லணும்னா, நம்முடைய சுக ஜீவனத்திற்கு காரணம் நாமல்ல, முழு காரணம் தேவனே என்று நாம் நம்மகிட்ட சொல்லிக்கொள்ளணும். சங்கீதக்காரன் சொல்லுவாய், என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய் என்று சொல்கிறாய், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி தாவீது தன்னோடு பேசிக்கொள்கிறான். அப்படி நீங்கள் உங்ககிட்ட பேசிக்கணும், என்கிட்ட இருக்கிறது எல்லாத்திற்கும் காரணம் நான் அல்ல, தேவன். அப்படி நீங்கள் உங்ககிட்ட சொல்ல முடிஞ்சால் உங்களுக்கு பெருமை வராது. நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, அழகாக உங்கள் பிள்ளைகள் திருமணம் பண்ணுறீங்க, உங்களுக்கு நிறைய பொருள் எல்லாம் வீட்டுக்கு வருது. அப்போ வரும்போது வந்துட்டு அந்த உங்களுக்குள்ளே ஒரு பெருமை வரும்போது நீங்கள் சொல்லணும், இது காரணம் நான் இல்லை, கடவுள்னு சொல்லிட்டு நீங்கள் உங்ககிட்ட பேசிக்கோங்க. அதற்கு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். பாபிலோன் சாம்ராஜ்யம் பெரிய சாம்ராஜ்யம். ஒரு நாளில் நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணுறாருன்னா, அவனுடைய அரண்மனையுடைய முற்றத்தில் நின்று அவன் சொல்லுகிறான், நான் கட்டின பாபிலோன் சாம்ராஜ்யம் என்று சொல்லுகிறான். சொன்ன உடனே கர்த்தர் அவனை அடித்தார். அவன் காட்டு கழுதையை போல அவன் புத்தி சுவாதனம் இல்லாமல் பல வருடங்கள் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தான் என்று நான் பார்க்கிறோம். எதற்காக? அந்த அழகான தன்னுடைய சாம்ராஜ்யத்தை பார்த்து, என் தேவன் கிருபையாய் இந்த சாம்ராஜ்யத்தை ஆள தயவு கொடுத்தார் என்று சொல்லாமல், நான் கட்டின பாபிலோன் சாம்ராஜ்யம் என்று சொன்னபடினாலே, நினைத்தபடினாலே அந்த பெருமை அவனை அழித்தது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே எப்பொழுது பெருமை வருகிறது தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு காரணம் நாமல்ல, தேவன் என்று நினைக்க மறக்கும் பொழுது நமக்கு பெருமை வருகிறது. ஆகவே ஒவ்வொரு நாளும் கூட நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே என்கிட்ட இருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ஒவ்வொரு நாள் ஜெபிக்கும் போது எத்தனை பேர் சொல்லுவீங்க? நீங்கள் சொல்றீங்களா இல்லைன்னு தெரியாது, ஆனால் நான் இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் உலமாற சொல்லுவேன், என்கிட்ட இருக்கிற எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் தான், வேற யாருமே கிடையாது. நீங்கள் 70%, நான் 30% கூட சொல்ல மாட்டேன், 100% நீங்கள் தான் காரணம். இதோ என்கிட்ட இருக்கிறது எல்லாம், இந்த ஆரோக்கியம், இந்த சுகம், இந்த பலன், இந்த ஊழியம், இந்த குடும்பம், எல்லாத்திற்கும் காரணம் நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, நீங்கள் கொடுக்கலன்னா நான் இந்த நிலைமையில் இல்லை. ஏனென்றால் நான் எப்படி இருந்தேன் என்பதை நான் அறிவேன், நான் எப்படி மனிதர்களினால் புறம்பே தள்ளப்பட்டேன் என்பதை நான் அறிவேன். இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் தேவன் தான். தேவன் இல்லைன்னா நான் அங்கே இருக்க முடியாது என்று நான் அறிவேன். ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் கூட நான் அனுதினமும் காலையில் ஜெபிக்கும் பொழுது, நான் எதை மறக்கிறேனோ இல்லையோ, ஒரு விஷயத்தை நான் மறக்காமல் சொல்லுவேன், நான் எதை கொண்டிருக்கிறேனோ எல்லாம் உம்முடைய கிருபை என்று சொல்லுவேன், எல்லாம் உம்முடைய கிருபைன்னு சொல்லுவேன். அப்படி சொல்வதனால ஊழியம் எவ்வளவு வளர்ந்தாலும், கர்த்தர் எவ்வளவு பெருக்கத்தை கொடுத்தாலும், எவ்வளவு டெக்னாலஜி நாம் சபைக்குள்ளாக கொண்டு வந்தாலும், நான் உலமாற சொல்ல முடியும், எனக்கு இதை குறித்து கொஞ்சம் கூட திமிர் இல்லை. ஒரு நாள் கூட எனக்கு அகந்தை வந்ததே கிடையாது. என்கிட்ட அது இருக்கு, என் சபையில் அது இருக்கு, ஒரு நாள் நினச்சதே கிடையாது. ஏனென்றால் இது கடவுள் கொடுக்கலான்னு எனக்கு வராது. ஆகவே உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக அந்த பெருமை வராமல் இருக்கணும்னா, முதலாவதாக என்கிட்ட இருக்கிறது எல்லாத்திற்கும் காரணம் 100% தேவன் என்று நீங்களே உங்களிடத்துல சொல்லிக்கொள்ளணும். சரி, ஏதோம் பட்டணம் ரொம்ப சிறப்பாக இருக்கு, ஏதோமியர்கள் தான் வந்துட்டு அதை கட்டி உருவாக்குனாங்களா? இல்லை, தேவன் தான் அங்க இருக்கிற ஜனங்களை துரத்தி ஏதோமியர்களுக்கு ஏதோம் தேசத்தை கொடுத்தார். இவங்க அதை சம்பாதிக்கலங்க, இவங்க கட்டிக்கல. எதை நினைச்சு அவங்க பெருமைப்படுறாங்களோ அந்த தேசம் கொடுத்தது தேவன் தான். அதை வேதத்தில் நான் வாசிக்கின்றோம். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை சுதந்திரிக்கும்படி கொடுத்தேன், யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்திற்கு போனார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, இந்த ஒரு வசனம் போதுங்க, கர்த்தர் தான் நமக்கு எல்லாம் கொடுக்கிறார் என்பதற்கு. ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை சுதந்திரிக்கும்படி நான் கொடுத்தேன் என்று தேவனே சொல்லுகிறார். அப்போ இவ்வளவு எதை வைத்து அவர்கள் பெருமைப்படுறாங்களோ
அதற்கு காரணமே இவங்க இல்லை, தேவன்தான். ஆனால் அவங்க மறந்துட்டாங்க. ஆகவே ஒவ்வொரு நாளும் கூட நாம் நம்ம இடத்துல பேசிக்கொள்ளணும், இந்த வாழ்க்கைக்கு காரணம் தேவன் தான். நீங்கள் எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகிட்ட சொல்கிறீங்க, எப்பா கடவுள் மட்டும் இல்லைன்னா நாம் இந்த நிலைமையில் இருந்திருக்கவே முடியாதுப்பா, தேவனுடைய தயவு இல்லாமன்னா நீங்களும் நான் இப்படி இருந்து இந்த சிட்டியில் நம்ம வாழ முடியாதுன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் அதை சொல்ல நீங்கள் பழக வேண்டும். ரெண்டாவதாக, பெருமை வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, யாராவது நம்மை புகழும் பொழுது எல்லாரும் கேட்கின்ற வண்ணம் நான் அல்ல தேவனே இந்த கணத்திற்கு காரணம் என்று சொல்லணும். இது ரெண்டாவது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட நீங்கள் சொல்லிக்கணும். ரெண்டாவது, ஒருத்தவங்களை புகழ்வாங்க, பெரிய ஆளுங்க நீங்கள், அங்கேருந்து வந்து இங்கேப்பா செட்டில் ஆகிட்டீங்க போங்க, உங்களை மாதிரி யாரு எத்தனை பேருங்க, எத்தனை பேர்? உங்கள் சித்தப்பா வந்தால் உங்கள் அப்பா வந்தாங்க, அவங்கெல்லாம் நீங்கள் சிறப்புங்க சூப்பருங்க நீங்கள் அப்படி சொல்லுவாங்க. அப்படி யாராவது உங்களுக்கு காற்றடிக்கும் போது ஐயா நீ நிறுத்தியான்னு சொல்லி காரணமே நான் இல்லை தேவன் தான் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லிக்கிறது வேற, இந்த தடவை எப்படி சொல்லணும்னா எல்லாரும் கேட்கின்ற வண்ணம் சொல்லணும். சில பேர் சொல்லுவாங்கன்னா புகழும் பொழுது உள்ளுக்குள்ளே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்வாங்க. அது கிடையாது, வாயை திறந்து சொல்லுங்க. அது எப்படி உள்ளுக்குள்ளே சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறீங்க, ஆனால் வெளியில் மட்டும் குசியாக இருக்கு அவங்க சொல்லும்போது? இல்லை, அப்படி கிடையாது. யாராவது உங்களை பகிரங்கமாக புகழ்கிறார்கள் என்றால், நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க, பண்ணாம் பாரியா கல்யாணம் சூப்பராக இருந்துச்சு கல்யாணம் சொல்லுவாங்க, பார்த்துருக்குறீங்களா? ஒரு குறை இல்லை, அப்படி ஜம் ஜம் பண்ணி விட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது பா கடவுள் தான், கடவுளுடைய தயவுப்பா, இல்லைன்னு என்னால் பண்ணவே முடியாது, உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு வீடு கட்டும்போது சொல்லுவாங்க, அப்போ நீங்கள் சொல்ல முடியுமா? பாரு பிள்ளைகள் எப்படி வளர்த்துருக்குறான் பாரு, எப்படி படிக்க வச்சான் பாரு, எல்லாரும் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சான்னு சொல்லும்போது, எப்பா நான் இல்லைப்பா கடவுளுடைய தயவு இல்லைன்னா என்னால் படிக்க வைக்க முடியாதுப்பா அப்படி உங்களால் சொல்ல முடியுமா? எப்படி மனசில் சொல்லிக்கிறது இல்லை. இந்த டைம் நீங்கள் என்ன சொல்லணும்னா பகிரங்கமாக வாயை திறந்து சொல்லணும். அதற்கு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நாளில் ஏரோது ராஜா தன்னுடைய சிங்காசனத்தில் நின்று பேசுகிறான். பேசும்போது ஜனம் சொல்லுகிறாங்க, ஐயோ இது மனுஷ சத்தம் அல்ல தேவனுடைய சத்தம் என்று சொல்லுகிறார்கள். அவன் பேசும்போது ஜனங்கள் எல்லாரும் பூரிச்சு போய் இது மனித சத்தம் அல்ல தேவனுடைய சத்தம் என்று சொல்றாங்க. அப்போ என்ன செஞ்சுக்கிறானா, உள்ளுக்குள்ள அவன் சந்தோஷப்பட்டானா, ஒண்ணுமே சொல்ல, ஆமாப்பா நான் தேவன் கூட சொல்லலை, சந்தோஷப்பட்டான். கத்தர் அடிச்சாரு, புழு புழுத்து செத்துட்டான். அப்போ மனிதர்கள் பகிரங்கமாக உன்னை புகழும் பொழுது நீ பகிரங்கமாக அந்த புகழை தேவனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். நீ அதை எடுத்துக்கொண்டால் அது உனக்கு பெருமை வருகிறது என்று பொருள். வீழ்ச்சியும் வந்தது. தேவஜனம் இந்த நாள் நான் சொல்லுகிறேன், ஒருத்தர் உங்களை புகழ்றாங்கன்னா அதில் ஒரு பெரிய ஆப்பு கூட இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ரொம்ப ஜாகிரதையா இருங்க. புகழும் பொழுது ரெக்கை வர விடாதீங்க, டக்குன்னு கட் பண்ணிக்குவாங்க அந்த ரெக்கையை. ரொம்ப சிரிக்காதீங்க. எப்போவுமே வந்துட்டு பறி கொடுத்தமா இருப்பாங்க. யாராவது புகழ்ந்தா போதும், அங்கிருந்து இந்த பல் வரைக்கும் எல்லா கடவா பால் கூட தெரியும் நமக்கு. அவ்வளோ அழகாக சிரிப்போம். ஏன்னா நமக்கு பிடிச்சிருக்கு, யாராவது நம்மளை புகழ்ந்தா அவ்வளோ பிடிச்சிருக்கு. உன் புள்ள சூப்பரு, உன் பொண்ணு சூப்பரு, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, அது இதுன்னு சொல்லும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். யாராவது உங்களை புகழும் பொழுது நிறுத்தி சொல்லுங்க, நான் இல்லைங்க தேவன் தான் காரணம். அவருடைய தயவு இல்லாமல் நாம் ஒரு நாள் கூட உயிரோடு இருக்க முடியாது. அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்க அவர் இல்லைன்னா, அவர் உதவி செய்யலைன்னா நம்ம உயிர் வாழ முடியாதுங்க. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் யாராக உங்களை புகழும் பொழுது நீங்கள் என்ன சொல்லணும்னா, நான் அல்ல தேவனே காரணம் என்று சொல்லணும். வேதத்தில் அடிப்படையில் நான் சொல்கிறேன். யாக்கோபு 4:13-15 வாசிக்கும் பொழுது, மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள், நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்சம் காலத்திலே தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். எப்படி சொல்லணுமா? தேவனுக்கு சித்தமாக இருந்தால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அப்படின்னா தேவ சித்தம் இல்லைன்னா நாம் உயிரோடு இருக்க முடியாது, எந்த காரியத்தை செய்ய முடியாது என்ற அர்த்தம். ஆகவே பெருமை வராமல் இருப்பதற்காக இரண்டாவதாக யாராகவும் நம்மை புகழும் பொழுது நாம் வெளிப்படையாக அந்த புகழை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக நமக்கு பெருமை வராமல் இருக்கணும்னா, மற்றவர்கள் உங்களை விட மேலானவர்களாக நீங்கள் எண்ண வேண்டும். நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பெருமை வராமல் இருக்கணும்னா நான் சொல்றது செய்யுங்க. மற்றவர்கள் உங்களை விட மேலானவர்கள்னு சொல்லி எப்பவுமே நீங்கள் நினைங்க. சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்பவும் என்ன தெரியுமா, அவங்க மட்டும்தான் அறிவாளி, அவங்க மட்டும்தான் டேலண்டடு, அவங்க மட்டும்தான் அழகு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்காதீங்க.
எப்பா நீங்கள் அழகாக இருக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க, சூப்பர், எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அறிவாளின்னு நினச்சிக்கோங்க. ஆனால் எதில் இருக்கிறவங்க முட்டாள்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்களை அறிவாளி நினைக்கிறது எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எதில் இருக்கிற முட்டாள் கிடையாது. அவனும் அறிவாளி தான். அவனுக்கும் உங்களை விட திறமை இருக்கு என்பதை மறக்காது. ஒருத்தனை கூட ஏன் நமக்கு பெருமை வருதுன்னா, எதில் இருக்கிறவனை குறைச்சி மதிப்பீடு செய்கிறதுனால நமக்கு பெருமையாக வருது. உங்களோட ஒருத்தன் திறமையானவன்னா அவன் முன்னாடி நீங்கள் பெருமையாக இருப்பீங்களா? இருக்கவே மாட்டீங்க. உதாரணத்துக்கு நம்ம முன்பதாக வந்துட்டு ஒரு ஐன்ஸ்டீன் வந்து நிற்கிறாரு, இல்லைன்னா ஐசக் நியூட்டன் வந்து நிற்கிறாரு, இல்லைன்னா அப்துல் கலாம் நிற்கிறாரு. யார் நிற்கிறாருன்னா முன்னாடி வந்து நீங்கள் எதாவது பேச முடியுமா? பேசவே முடியாது. உதாரணத்துக்கு வந்துட்டு இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன்னே, சில பேர் இருப்பாங்க எப்படின்னா வந்துட்டு வயிற்று வலின்னா வயிற்று வலியா அல்ட்ரா செட் போடுன்னுவாங்க, எமி செட்டு போடுன்னுவாங்க, டோலோ போடுன்னுவாங்க, அது போடு இது போடுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக அடித்து விடுவாங்க. ஆனால் டாக்டர் முன்னாடி போய் உட்காந்தா வருமா இதெல்லாம்? நாம் ஏதாவது வந்து சொல்லி அவங்க எதாவது சொல்லுவாங்க, அமைதியாக இருக்கலாம். அப்போது நம்மை விட அவர்கள் சிறந்தவர்கள் என்கின்ற எண்ணம் எப்போ வருமோ அப்போ நம்மளை பற்றி பெருசாக நினைக்க மாட்டோம். ஒரே விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, நமக்கு திமிர் வரக்கூடாதுன்னா எதில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு பைத்தியக்காரன் நினைக்காது. அவனும் அறிவாளி நினைங்க. உங்களை நீங்கள் மிஞ்சி எண்ணாமல் இருந்தாவே உங்களுக்குள்ளாக மேட்டுமே வராது. உங்களை மிஞ்சி எண்ணாதீங்க. வேதத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன். ரோமர் 12:3 பார்க்கும் பொழுது, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாருமே தங்களை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. இதை நீங்கள் எப்பவுமே நான் வச்சுக்கோ. நான் எப்பவுமே நான் நினைப்பேன், நான் அறிவாளி, நான் தான் அறிவாளின்னு நினைக்கவே மாட்டேன். மற்றவர்கள் என்னை விட சிறந்தவர்கள், அவர்களும் தங்களுடைய விஷயத்திலே தனித்துவமானவர்கள் என்கின்ற அந்த ஞானம், அந்த உணர்வு எனக்கு இருக்கிறபடினால் எனக்கு அகந்தை இருக்காது. நீங்கள் அப்படி நினைத்து கொள்ளுங்க. யாரானாலும் சரிங்க, அவங்க உங்களை விட சிறப்பானவர்கள் என்கின்ற புரிதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அகந்தை வராது. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிலிப்பியர் 2:3 வாசிக்கும் பொழுது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன், ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். இதை செய்யுங்க, உங்களுக்கு பெருமை வராது. 2 பேர் பேசுகிறோன்னா நீங்கள் என்ன நினைக்கணும்னா, என்னை விட அவங்க பெரியவங்கப்பா, மேன்மையானவங்கப்பா, அப்படி என்ன உங்களுக்கு இருந்துச்சுன்னா பெருமை வராதுங்க. பவுல் சொல்லுகிறார், மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள் என்று நாம் பார்க்கணும். ஆகவே மூன்றாவதாக, மற்றவர்களை உங்களை விட மேன்மையானவர்களாக நீங்கள் என்ன பழகினாலே உங்களுக்கு பெருமை வராது. பெருமை இல்லைன்னா உங்களுக்கு வீழ்ச்சியும் ஏற்படாது. நான்காவதாக, பெருமை வராமல் இருக்க என்ன செய்யணும்னா, ஒரு விஷயத்தை எப்பவும் நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க, காலங்களும் சமயமும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க. அப்படின்னா கடவுள் நினைச்சா எதுவானாலும் செய்வார். எளியவனை குப்பையிலேருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார் செய்வார், ராஜாவை கீழே தள்ள வைப்பார். ஆகவே நான் பெருமையாக இருந்தால் நாளைக்கு கூட என்னை கீழே தள்ள வைப்பார் என்கின்ற பயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெருமை இருக்காது. காலங்களும் சமயமும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை மறக்காதீங்க. தானியேல் சொல்லுகிறான், தானியேல் 2:21 வாசிக்கும் பொழுது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிக்கு அறிவையும் கொடுக்கிறவர் என்று சொல்லுகிறார். காலமும் சீசன் அவருடைய கரத்தில் இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் ஆடினீங்கன்னா நாளைக்கு தூக்கி வெளியில் போடுவார், குப்பையில் போடுவார். அந்த பயம் இருந்துச்சுன்னா யாருங்க ஆடுவா? தேவன் நினைச்சாருன்னா ராஜாவை சிங்காசனத்திலிருந்து இறக்கி ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாக உயர்த்த முடியும். அந்த பயம் இருந்துச்சுன்னா யாராவது பெருமையாக இருக்க முடியுமா? தானியேல் சொல்லுகிறான், காலங்களும் சமயங்களும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் அவரே. இந்த ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ளாக எப்பவுமே பெருமை வராது. ஆகவே இந்த 4 காரியங்கள் நீங்கள் செய்யுங்க. எப்பவுமே உங்களுக்குள்ளாக நீங்கள் சொல்லிக்கொள்ளணும், என்கிட்ட இருக்கிறது எல்லாருக்கும் காரணம் நான் இல்லை, தேவன் என்று சொல்லணும். 2ஆவதாக, யாராவது உங்களை புகழும் பொழுது எல்லாரும் கேட்கிற வண்ணமாக சொல்லணும், இதற்கு காரணம் நான் அல்ல, தேவன் என்று சொல்ல வேண்டும். 3ஆவதாக, மற்றவர்கள் உங்களை விட மேன்மையானவர்கள் என்று நீங்கள் எண்ணணும். 4ஆவதாக, காலங்களும் சமயமும் தேவனுடைய கருத்தில் இருக்கிறது. இந்த காரியங்கள் அறிந்தாவே நமக்குள்ளாக பெருமை வராது.
இந்த பெருமைதான் ஏதோமியர்களை அழித்தது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இது மட்டும்தான் அவங்களுடைய வீழ்ச்சி காரணம்னா இல்லை, இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. இரண்டாவதாக அவங்களுடைய வீழ்ச்சி காரணம் என்னென்று பார்க்கும் பொழுது, ஒபதியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமை நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்படுவா என்று தேவன் சொல்கிறார். நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது. அவங்களுக்கு பெருமை மட்டும் கிடையாது, அவர்களுடைய சகோதரனாகிய யாக்கோபுக்கு இவர்கள் கொடுமை செய்தார்களாம். என்ன கொடுமை செய்தார்கள் நீங்க புரிந்து கொள்ளணும். அதுக்காக தான் தேவன் கோபப்பட்டார். உனக்கு பெருமை மட்டும் கிடையாது, உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு நீ கொடுமை செய்தா என்று சொல்லுகிறார். சரி, என்ன கொடுமை செய்தார்கள் என்றால், ஏதோமியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணலன்னா அது உண்மையில் பாவமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராத வேதத்தில் வாசிக்கின்றோம். உங்களால் ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியும்னா அதை செய்யாமல் இருந்தால் அது உங்களுக்கு பாவமாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தர்கள் கையிலே அடிபடுகிறார்கள். சாமுவேல் இடத்துல வந்து கேட்கிறார்கள், எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்போ சாமுவேல் சொல்கிறான், நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளாமல் இருந்தால் நான் பெரும் பாவம் செய்தவனாக இருப்பேன் என்று சொல்கிறார். அப்படின்னா உங்களுக்காக ஜெபிப்பது நான் செய்ய வேண்டிய கடமை, உதவி. அதை செய்யலைன்னா நான் பாவம் பண்ணவனாக இருப்பேன் என்று சொல்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏதோமியர்கள் தங்களுடைய சகோதரர்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு உதவி செய்யலை, ஆகவே தேவன் அவங்க மேல் கோபப்பட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட உங்களால் யாருக்காவது உதவி செய்ய முடியும்னா தயவு செஞ்சு உதவி செய்யுங்க. எந்த விதத்திலாலும் சரி. உதவி செய்யலைன்னா கர்த்தருக்கு கோபம் உண்டாகும் என்று நான் சொல்லுகிறேன். உதாரணத்துக்கு, இன்னைக்கு உங்களுக்கு 100 ரூபாய் இருந்தால் உங்களால் பிழைக்க முடியும் என்று வைத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு 200 ரூபாய் கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்னா, அது 100 ரூபாய் தூக்கி ஒழிச்சு வச்சுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அது 100ல் ஒரு 10 ரூபாய் அது இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு அர்த்தம். கப்பியாக இருந்தால் உதவி செய்கிற குணம் இல்லைன்னா உங்களுக்கு கடல் சேர்ந்து 100 தான் கொடுப்பார், அதுக்கு மேலே 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டார். உங்களை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி நடக்க வேண்டும் என்பதற்காக தான் கொஞ்சம் கூட கொடுக்குறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஏதோமியர்கள் இஸ்ரவேலுக்கு உதவி செய்யலை. எப்படி உதவி செய்யலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எவ்வளவு அருமையாக இருக்குன்னா, நீங்கள் நேரம் இல்லாதனால வீட்டுக்கு போய் வாசிங்க. என்னாகமம் 20:14-22 வசனங்கள் நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிங்க. என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 14-22 வரை நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏதோமியர்கள் அழகாக சேயீர் மலையில் இருக்கிறாங்க. இப்போ 400 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அடிமைத்தனத்திலிருந்து மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வருகிறான். கொண்டு வரும் பொழுது கானானுக்கு போகிறது முன்பதாக சேயீர் மலையை தாண்டி தான் போகணும். இப்போது மோசே சொல்கிறான், நான் 2 பேர் அனுப்பி, நம்மளுடைய அண்ணன் தம்பிங்க தானே அவங்க, அங்கே போய் ராஜா கிட்ட சொல்லு, நாங்கள் அந்த உங்கள் ஊர் வழியே போகிறோம், போட்டுமான்னு கேளுங்க அப்படின்றாங்க. அப்போ 2 பேரை மோசே அனுப்புகிறான். அவங்க போய் கேட்குறாங்க, என் சகோதரர்களே, நாங்கள் 400 வருஷம் அடிமைகளாக இருந்தோம், உங்களுக்கு தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டவங்க தெரியும், கடவுள் எங்களை விடுதலை ஆக்கிட்டாரு, கானானுக்கு போக சொல்கிறாரு, நாங்கள் போகிறோம், நாங்கள் போகிறதுக்கு வழி கொடுங்க, வழி கொடுங்க. நாங்கள் ஒன்று செய்கிறோம், உங்கள் வயல் பக்கம் போகவே மாட்டோம், உங்கள் தண்ணியை கூட குடிக்க மாட்டோம், நாங்கள் சைலண்ட்டாக அந்த பிரதான வழியாக அப்படி கடந்து போகிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்குறாங்க. இதில் எதாவது தப்பு இருக்கா? சாதாரணமான உதவி. அவன் சொல்கிறான், ஏதோமியர்கள் சொல்கிறாங்க, உள்ளே வந்தால் உங்களை கொல்லுவோன்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்தால் உங்களை கொல்லுவோன்றாங்க. யார்? சொந்த தம்பிக்கு, சொந்த அண்ணன் தம்பிக்கு சொல்கிறான். சரி, மறுபடியும் மோசே சொல்லி அனுப்புகிறான். சரி, பிரதான வழி வேண்டாம், அந்த குறுக்கு வழி இல்லாத போகிறோம். வழியில் போகும்போது ஒருவேளை உங்கள் வயல் ஏதாவது சேதமாச்சுன்னா, நாங்கள் தண்ணி குடித்தோன்னா அதுக்கு காசு கூட கொடுக்குறோங்க. பிரதான வழியை போகிறதுக்கு தான் எங்களை பார்க்க உங்களுக்கு சகிக்கலை, ஓரமாக போகிறோம். வயலில் ஏதாவது நாங்கள் மிதிச்சு சேதமாச்சுன்னா அதுக்கு காசு கொடுக்குறோம், தண்ணி குடித்தா அதுக்கு காசு கொடுக்குறோன்னு சொன்னால் உள்ளே வரக்கூடாதான்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மலை வெட்டி இறங்கி பல ஆண்டுகள் அப்படி சுற்றி போனாங்க. அதனால தான் 40 வருஷம் ஆச்சு. இது ஒரு காரணம் தான். இவன் விட்டுருந்தாலும் நேரம் அப்படி போயிருக்கலாம். இறங்கி பல மலைகளை சுற்றி அவர்கள் அப்படி போக வேண்டியதாக இருந்துச்சு. எவ்வளோ பெரிய துரோகம் என்று பாருங்கள். இந்த நாள் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு உதவி செய்ய மனசு இல்லைன்னா கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கூட மன்னிக்க மாட்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கணும். உபாகமம் 15:11 வாசிக்கும் பொழுது தேவன் இஸ்ரவேலர் சொல்கிறார், தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்தில் சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். தேசத்தில் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, உங்களுக்கு நீ தாராளமாய் உங்கள் கரத்தை திற என்று தேவன் சொல்லுகிறார். உங்கள் அண்ணன் ஏதோமியன் செய்த மாதிரி நீ செய்யாதேன்னு சொல்லுகிறார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கொடுக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் இன்னும் உங்கள் கையை ஓங்கி இருக்க செய்வார். கப்பிகளாக இருந்தால் அப்படியே சுருங்கி சுருங்கி சுருங்கியே போயிடும். ஆகவே உதவி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த ஏதோமியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, மாறாக என்ன செஞ்சாங்கன்னா, யாராகிலும் இஸ்ரவேலர்களை கொல்ல வந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நல்ல கவனிங்க, இஸ்ரவேலரால் கொல்ல வந்துட்டு என்னால் என் தம்பியை கொல்ல முடியாது, நீ கொல்றியா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என் ஊர் வழியாக போ, கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய தப்புன்னு பாருங்கள். உதவி செய்யாமல் இருக்கிறது ஒரு பிரச்சனைனா உபத்திரவம் கொடுக்குறாங்க. அதை தேவன் சொல்லுகிறார் 14 வசனத்தில், உபதேயா 1:14 வாசிக்கும் பொழுது, அவர்களில் தப்பினவர்களை சங்கரிக்கும்படி வழி சந்திகளிலே நிற்காமலும் இக்கட்டு நாளில் அவர்களில் மீதியானவர்களை காட்டி கொடாமலும் இருக்க வேண்டியதாய் இருந்தது என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, சத்ருக்கள் இஸ்ரவேலர்களை கொல்லும் பொழுது அவங்க தெரிச்சு ஓடி வராங்களாம். ஓடி வரும்போது உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வழி சந்துக்களை நின்னாங்களாம். நீங்கள் உள்ளே வராதுன்னு சொல்லிட்டு நின்னாங்களாம். ஒழித்து கொண்டு இருக்கிறவர்கள் இவங்க காட்டி கொடுத்தாங்களாம், எப்பா அவங்க அங்கே ஒழிச்சிருக்கிறாங்க, போய் கொல்லுப்பா அப்படின்றாங்களாம். உதவி செய்யாத ஒரு தவறுனா உபத்திரவம் கொடுத்தார்கள் என்று நான் பார்க்கின்றோம். நான் சொல்லுகிறேன், மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிறவர்களாக இருந்தால் தேவன் நம்மேல் கோபப்படுவார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்மால் யாருக்குமே எந்த தீங்கும் நடக்கக்கூடாது. சில பேர் இருக்கிறாங்க, அவங்க டைரெக்டாக வந்துட்டு சண்டை போட மாட்டாங்க, ஆனால் குள்ள நரித்தவனை ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. இதோ ஏதோமியர்கள் மாதிரி. ஏதோமியர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அடிக்கிறதுக்கு தெம்பில்லை, பயம், ஏன்னா தேவன் அவர்களோடு இருக்கிறாருன்னு சொல்லி. ஆனால் யாராவது அடிக்க வந்தால் இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. தெரிச்சு ஓடி வரும்போது இவங்க உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக தடுப்பில் நிற்கிறாங்களாம், ஒலித்து கொண்டவர்கள் இவங்க காட்டி கொடுக்குறாங்களாம். இப்படிப்பட்டவங்க நிறைய பேர் நமக்குள்ளே கூட இருப்போம். எப்படின்னா வந்துட்டு யாரா நமக்கு பிடிக்கலன்னா அவங்க வீட்டுக்கு சம்மந்தம் வரும்ல, இப்போ வச்சுக்கிறான் வா, வந்து கேட்பாங்க, ஏங்க எப்படி அவங்க அப்படின்னா, மோசமானவங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? நேராக சண்டை போடுறது உங்களுக்கு தெம்பு இருக்காது. அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை கட்ட யாராவது வராங்க, பையனுக்கு பொண்ணு கொடுக்க வராங்கன்னா செக் பண்ணும்போது இவங்க அப்போ வருவாங்க, மோசமானங்க, அவன் சரியே கிடையாதுங்க, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இதுதான் ஏதோமின் குணம். நீ உதவியும் செய்ய மாட்ட, அதே நேரத்தில் நேராக சண்டை போடுறதுக்கு தெம்பில்லை, குள்ள நெறித்தனம் பண்ணிட்டு இருப்பேன். இதுதான் அவங்க செஞ்சாங்க, காட்டி கொடுத்துட்டு இருந்தாங்களாம். இது உண்மையாகவே வெட்கக்கேடாக நான் சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட நாம் குள்ள நெறித்தனம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் அழிவு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். யோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது தேமானியனாகிய எலிப்பாசு சொல்லுகிறான், நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைக்கிறவர்கள் அதையே அறுக்கிறார்கள். தேவனுடைய சுவாசத்தினாலே அவர்கள் அழிந்து அவருடைய நாசின் காற்றினாலே நிர்மூலமாகிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். யார் தீவினை விதைக்கிறார்களோ, ஒருத்தனுக்கு தீங்கு செய்ய யார் ரகசியமாக செயல்படுகிறார்களோ அவர்கள் அதையே அறுப்பார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஒருத்தன் குடும்பத்தை கெடுக்கிறதற்காக நாம் ஏதாகலும் தீங்கு செய்தால் அதை நாமும் நம் பிள்ளைகளும் அறுப்போம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருத்தன் குடும்பத்தில் இருக்கிற பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க நாம் ட்ரை பண்ணோம்னா நம்ம வீட்லேயும் ஒரு குழந்தை இருக்குன்றதை மறக்கக்கூடாது, நமக்கும் ஒரு பெண் இருக்கு என்பதை மறக்கக்கூடாது, நமக்கும் அது நடக்கும் என்பதை மறக்கக்கூடாது. தேமானியனாகிய எலிப்பாசு சொல்லுகிறான், தீவினை விதைக்கிறவன் அதையே அறுப்பான் என்பதை மறக்காதே. தேவனுடைய சுவாசத்தினால் அவர்கள் அழிந்து அவருடைய நாசின் காற்றினாலே நிர்மூலமாகுகிறார்கள். யார்? தீவினை செய்கிறவர்கள், ஏதோமியர்கள். காட்டி கொடுக்குறாங்க தெரியுமா, ஒருத்தருடைய குடி கெடுக்கிறாங்க தெரியுமா, உதவி செய்ய மாட்டாங்க, தீங்கு செய்கிறாங்களே. அப்படிப்பட்ட குணம்தான் அவர்களுடைய அழிவுக்கு காரணம். தேவஜனமே நான் சொல்லுகிறேன், ஒரு காலமும் கூட நான் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன், சம்மதமே இல்லை ஒருத்தர் குறித்து நம்ம பேசுறதை அறவே விட்டுடுங்க.
ஒருத்தரை குறித்து உங்களுக்கு ஏதாகலும் தெரிந்தால் பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்க. ரெண்டாவது, ஒருத்தரை குறித்து நன்றாக தெரிந்திருந்தாலும் நீங்கள் பேசுற காரியம் அங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குன்னா தான் பேசணும். அது குடும்பத்தை கெடுக்குன்னா நீங்க பேசாதீங்க, விட்டுருங்க. கடவுளுக்கு ஒப்பு கொடுத்துருங்க, கடவுள் பார்த்து கொள்ளுவார். உங்களுக்கு தெரியாத விஷயத்தை குறித்து பேசக்கூடாது. உங்களுக்கு தெரிந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது அங்க பிரச்சனை தான் கொண்டு வரும்னா நீங்க அதை பேசாமல் இருக்கிறது நல்லது தான். குடியை கெடுக்காதீங்க. அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. தீவினை விதைக்கிறவர்கள் அதையே அறுப்பார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ளும். நிறைய பேர் நினைப்பாங்க, ஏன் எனக்கு இது நடக்குது, ஏன் என் பிள்ளைங்களுக்கு இது நடக்க சொல்லுவாங்க. ஒருவேளை நான் நினைக்கிறேன், நம்ம விதைச்சதில் இப்போ அறுக்கிறோமோ அப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு தடவை நமக்கு பயம் வரும். ஒருவேளை ஒரு காலத்தில் நம்ம ஃபுல்லாக அள்ளி விதைச்சிருக்கலாம், இப்போ அது திருப்பி வரும்போது கொஞ்சம் பயமாக இருக்கலாம் நமக்கு. அதனால தான் நமக்கு நிறைய பிரச்சனை. அப்படி யோசிச்சு பாருங்களேன். தேவஜனம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தீவினை விதைக்கிறவர்கள் அதை அறுப்பார்கள் என்று யோபு புஸ்தகத்திலே தேமானினாக எலிப்பா சொல்லுகிறார். உன் சகோதரனுக்கு உதவி செய், அவனுக்கு உபத்திரவம் கொடுக்காத. உன்னால் அவனுக்கு எந்த தீங்கும் நடக்கக்கூடாது. எப்பா நீ அவனை காப்பாற்றலன்னா கூட அவனை அழிக்காதப்பா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக அவர்கள் செய்த ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒபதியா 1:12 வாசிக்கும் பொழுது எல்லாரும் கூட கவனிங்க, நான் முடிக்க போகிறேன். ஒபதியாவின் புஸ்தகம் 1:12, உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோடே பாராமலும் யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும் அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாய் இருந்தது. நல்லா கவனிங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரவேலர்கள் அழிக்கப்படும் பொழுது அவங்க சந்தோஷப்பட்டாங்களாம், அவங்க கை கொட்டி சிரிச்சாங்களாம், அவங்க களி கூர்ந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஏதோமியர்கள் செய்த மூன்றாம் தவறு பாவம் என்ன தெரியுமா? தான் சகோதரனாகிய இஸ்ரவேலின் நிக்கட்டில் அவர்கள் களி கூர்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு குணம் தேவஜனமே நமக்கு இருக்கவே கூடாது. ஏங்க, உங்களுக்கு எவ்வளவு பெரிய சத்ரு இருந்தாலும் சரி, அவன் வீட்டில் ஒரு கஷ்டம் நடக்குதுன்னா நீங்கள் அதை சந்தோஷப்படக்கூடாது. அவன் வீட்டில் ஒரு நஷ்டமாச்சுன்னா நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது. சில பேர் இருக்கிறாங்க, ஒருத்தனுடைய கஷ்டத்துக்கு பார்த்து இவங்களுக்கு சந்தோஷம் வரும். அவனுக்கு அதாச்சா, இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அவங்க கை உடஞ்சிச்சா, அப்பா. அவன் கால் உடஞ்சிச்சா, வேலை போச்சா, ஐயோ சந்தோஷம். அவன் பிள்ளைங்களுக்கு அதாச்சா, அவன் பிள்ளைங்களுடைய குடும்பம் கெட்டு போச்சா, கணவன் மகன் பிறந்திருக்கிறாங்களா, அப்போதான் இவங்களுக்கு சந்தோஷம். ஒருத்தனுடைய அழிவு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாது. எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? சில பேர் சொல்லாங்க, நம்மளை என்ன சொன்னா அதனால தான் வந்துட்டு அவன் பொண்ணு வாழை வெட்டிய வீட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? நிறைய பேரை கவனிச்சிருப்பீங்க. அப்போது உங்களுக்கு தெரியாமலேயே மற்றவர்கள் கஷ்டத்தை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. அது ஒரு பெரிய பாவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவன் அதை 100% அதை வெறுக்கிறார். அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணவனா இருந்தாலும் அவன் கஷ்டப்படும் பொழுது நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது. வேதத்தின் அடிப்படையில் நான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கை கொட்டு சிரிச்சாங்களாம். வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், எருசலேம் தேவாலயத்தை பாபிலோனியர்கள் வந்து அழிச்சிட்டு அடிமைகளாக அவர்களை பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ இஸ்ரவேலர்கள் தேசத்துல இல்லை, அடிமைகளாக இருக்கிறாங்க. பாபிலோன் நதியோரமாக உட்கார்ந்து அழுறாங்க. அதை தான் 137ஆம் சங்கீதத்தில் நான் வாசிக்கிறேன். நல்ல கவனிங்க. தேவாலயம் அழிந்தது, அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள், அவர்கள் அழுகிறார்கள். எப்படி பாருங்க, 137ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்கள். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அது நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். 7ஆம் வசனத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தாவே, எருசலேமின் நாளிலே ஏதோமின் புத்திரரை நினையும், அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏதோமியர்கள் இடிச்சிருங்க, சுக்குநூறா இடிச்சிருங்க சொல்லிட்டு பாபிலோனியர்கள் எருசலேம் தேவாலயத்தை இடிக்கும் பொழுது அவர்கள் சந்தோஷப்பட்டார்களா? இப்படி நாம் இருக்கிறோமா? இன்னொருத்தனுடைய தீங்கு பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோமா? இப்படிப்பட்ட ஒரு குணம் நமக்கு இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 24:17-18 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எல்லாரும் இதை தயவு செஞ்சு கவனிங்க. நீதிமொழிகள் 24:17-18. உன் சத்ரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. ஏனென்றால் கர்த்தர் அதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாய் இருக்கும். அப்பொழுது அவனிடத்து நின்று அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார். உன் சத்ரு கஷ்டப்படும் போது நீ சந்தோஷப்படாது. உன் இருதயம் களி கூறக்கூடாது. உன் இருதயம் களி கூறுகிற வண்ணமாக தேவன் கண்டால்
அவன் மேல் இருக்கிற அந்த வாதையை தேவன் நீக்கி போடுவார் என்று நான் பார்க்கின்றேன். தேவஜனம், இந்த நாள் நான் சொல்லுகிறேன், ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் பகை இருந்துச்சு. ஆகவே ஏசாவினுடைய சந்ததியாருக்கு யாக்கோபின் சந்ததினா ரொம்ப கோபம். இது ஒரு பரம்பரை பகை. ஆனால் அந்த பகையை தேவன் வெறுக்கிறார் என்று அர்த்தம். இந்த நாளிலே எத்தனை பேருக்கு பரம்பரை பகை இருக்கு? அந்த பரம்பரை பகை மற்றவர்கள் கஷ்டப்படும் பொழுது உங்களை சந்தோஷப்பட வைக்கிறது என்றால் அது உங்களுக்கு சாபமாக மாறும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஒருத்தர் உங்களுக்கு விரோதமாக உங்க தாத்தனுக்கும் உங்க முப்பாட்டனுக்கும் ஏதாவது தீங்கு பண்ணிட்டான்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அதை சொல்லி வளர்த்துருப்பாங்க. தயவு செஞ்சு அந்த பகையை நீங்க கையில பிடிச்சுக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. அந்த பகை உங்களுக்கு அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்க முப்பாட்டனுக்கும் உங்க தாத்தனுக்கும் உங்க அப்பனுக்கும் யாராவது துரோகம் பண்ணிட்டாங்கன்னா பழி வாங்க நினைச்சு நீங்க பாவம் பண்ணாதீங்க. பழி வாங்குகிறது எனக்குரியது என்று தேவன் சொல்லுகிறார். அவருக்கு ஒப்பு கொடுங்க. தேவன் அவர் சித்தமாக இருந்தால் உங்கள் பட்சத்திலே அவர் வழக்காடுவார். இல்லையென்றால் அவர்கள் திருந்தி வந்தால் அவர்களை தண்டிக்க மாட்டார். நீங்கள் பொறுமையாக காத்திருந்தனாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தீங்கு செஞ்சவங்க எல்லாருமே சாகணும்னு நினைச்சா நீங்க எத்தனை பேருக்கு தீங்கு செஞ்சிருப்பீங்க? நீங்களும் செத்து போக வேண்டியதுதான். ஆகவே உங்களுக்கு யாராலும் தீங்கு செய்தார்கள் என்றால் பழிக்கு பழி வாங்க நினைக்காதீங்க. தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. சரி, தேவனுக்கு ஒப்பு கொடுத்தா தேவன் பழி வாங்குவாருன்னா இல்லை, அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பார். அவங்க திருந்திட்டாங்கன்னா அவங்கள மன்னித்து ஏற்றுக்கொள்வார். நீங்க காத்துறதுனால உங்களுக்கு வெகுமதி கொடுப்பார். ஒருவேளை அவங்க திருந்தலைன்னா அப்பா அவங்களுக்கு தேவன் பழி வாங்குவார். ஆனால் பரம்பரை பகை வேண்டாம். யாக்கோபு தான் தப்பு பண்ணான். ஆனா அவன் மனம் திரும்பி தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு அவன் திருந்தி வாழ்ந்துட்டான். தப்பு பண்ணாதவன் பகையினால இவன் அழிந்து போயிட்டான் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த நாளிலே இந்த பரம்பரை பகை, காலங்காலமாக வர பகை உங்களுக்கும் எனக்கும் வேண்டாம் என்று நான் சொல்லுகிறேன். எங்கள் அப்பனுக்கு அது பண்ணிட்டான், என் தாத்தனுக்கு அது பண்ணிட்டான், ஆகவே அவங்கள நீ எப்போவுமே கூட நம்ம வீட்டுக்குள்ளே சேர்க்காதடான்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? அவங்கள வீட்டு பக்கம் வரவிடாதீங்கடா, அவங்க கூட நீங்கள் ஒட்டு உறவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அப்படிப்பட்ட பரம்பரை பகை நமக்குள்ளாக இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. தேவன் அதை முற்றிலும் வெறுக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அப்போ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டாங்க, ஒருத்தருடைய முப்பாட்டன் தப்பு பண்ணிட்டான், அதுக்கு ஏங்க அவனுடைய குழு பேர் என்ன தண்டிக்கிறீங்க? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? யாரோ அவனுடைய முப்பாட்டன் உங்களுடைய முப்பாட்டனுக்கு தப்பு பண்ணதுனால ஏன் அவங்கள தண்டிக்கிறீங்க நீங்க? சரி, அப்படி நீங்க தண்டிக்கிறதா இருந்தா நான் சொல்லுகிறேன், ஆதாம் பண்ண தப்புக்காக கர்த்தர் உங்களை எல்லாரும் கொண்டுட்டா நல்லா இருக்குமா? ஆதாம் தப்பு பண்ணன்னு சொல்லிட்டு டைரக்டா அவங்க பிறந்தன உங்களுக்கு நரகத்துக்கு கடவுள் வந்து ஒரு டிக்கெட் போட்டு அனுப்பிச்சு விட்டா நல்லா இருக்குமா? இல்லையே, உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாரு தானே கடவுள். ஆதாம் பண்ண தப்புக்கு நமக்கு ஆக்கணை இருந்தாலும் கூட நாம் திரும்பதற்காக தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார்ல. ஆகவே தேவஜனமே, பரம்பரை பகை தேவன் வெறுக்கிறார். இந்த பரம்பரை பகைதான் மற்றவர்களுடைய வீழ்ச்சியிலே சந்தோஷப்பட வைக்கிறது. இதே நேரத்தில் இன்னும் கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சில பேர் இருக்கிறாங்க, சில ஜாதிகளை சில குடும்பங்களை வைத்து பகைக்கிறவர்கள் உண்டு. இவங்கெல்லாம் இப்படி தான், இவங்கெல்லாம் இப்படி தான் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு பார்த்துருமா? சில பேர் சொல்லுவாங்க, ஏப்பா இவங்க எல்லாருமே ஃப்ராடுப்பா அப்படின்னுவாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? இவங்க எல்லாருமே வந்துட்டு திருட்டு பசங்கன்னுவாங்க, இவங்க எல்லாருமே வந்துட்டு வாயாடின்னுவாங்க, இவங்க எல்லாருமே வந்துட்டு மோசமானவங்க. ஏன் யாரோ ஒருத்தர் முன்பொரு காலத்திலே வாயாடியாக இருந்ததுனால, திருட்டு பசங்களா இருந்ததுனால ஏங்க இவங்க வரைக்கும் சாவடிக்கிறீங்க? ஏன் இவங்க வரைக்கும் வரீங்க? ஒரு வீட்டு பேரை வச்சு இவங்க இந்த வீட்டு பேர் உள்ளவங்க எல்லாருமே கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை பேர் இருக்கிறோம்? அது எவ்வளோ பெரிய மோசமான அனுபவம் யோசிச்சு பாருங்க. அப்படி ஒருத்தரை நான் முத்திர குத்தலாமா? அப்படி குத்துவதற்கு ஏற்புடையதாக காணப்படுமா? யாரோ ஒருவன் யாக்கோபு செய்ததுக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே கூட ஏதோமியர்கள் பகைத்தார்கள். அந்த பகை அவர்களுக்கு கேடாக மாறினது. தேவஜனமே, இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கவே கூடாது என்று நான் சொல்லுகிறேன். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், சரிங்க யாரோ ஒருத்தர் செஞ்சாங்கன்னு சொல்கிறீங்களே, ஆனால் நான் பார்க்குறேன் இப்போ கூட அப்போ சொன்னால் எங்கள் தாத்தா என்ன சொன்னானோ அதே தான் நானும் பார்க்குறேன், இவங்க எல்லாருமே கூட இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் கூட நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு நடந்துச்சே தவிர அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று அர்த்தம் கிடையாது. யோபு பக்தன் சொல்லுகிறான், நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அப்படின்னா அந்த வீட்டு பேர் உள்ளவங்க எல்லாருமே ஃப்ராடுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் அவங்க ஃப்ராடு பண்ணுவாங்களோ நீங்கள் நினச்சதுனால நீங்கள் எதுக்கு பயந்தீங்களோ அது உங்களுக்கு நடந்துச்சு. அதை பிசாசு உங்களுக்கு அதை நடத்தினான் அவ்வளோதானே தவிர
நீங்கள் அப்படி வாயினால் அறிக்கை செய்யாமல் இருந்திருந்தால் அது உங்களுக்கு நடந்திருக்காது. சில பேர் சொல்லுவாங்க, என் மருமகன் வந்துட்டு என் பொண்ணை அடிப்பான் போல இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதுதான் நடக்கும். ஏன்னா நீங்கள் எதை வாயினால் அறிக்கை செய்கிறீங்களோ அதை பிசாசு கேட்குறான். அவனுக்கு என்னங்க வேணும்? நீங்கள் ஜெபிக்க கூடாதுங்க, நீங்கள் பரிசுத்தமாக இருக்கக்கூடாது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுங்க, நீங்கள் எதுக்கு பயந்தீங்களோ எதை அறிக்கை செய்கிறீங்களோ அதை செய்து காண்பிப்பான். இயல்பாகவே உங்கள் மருமகன் வந்துட்டு அடிக்கிறவங்க கிடையாது. ஆனால் நீங்கள் எதை பயந்தீர்களோ, எதை விரும்பினீர்களோ, எதற்கு அஞ்சினீர்களோ அது உங்களுக்கு நடந்தது. சில பேர் சொல்லுவாங்க, என் மருமக எங்களை வந்துட்டு நேசிக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க நேசிக்கிறவங்க தான். ஆனால் நீங்கள் நினைக்கிறனால நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு நடக்க கடவுதாக, அவ்வளோதான். என் மாமனார் மாமியார் வந்துட்டு என்னை சரியாக பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, பொதுவாக அவங்க நல்லா பார்த்துக்கிறவங்க தான். நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களே அது உங்களுக்கு நடக்குது, அவ்வளோதான். இங்கே எங்கேயுமே கிடையாது. எங்கேயுமே வந்துட்டு அந்த குடும்பத்தின் பின்னணினாலே ஒருவர் அவ்விதமாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் கிடையாது. இப்படி தாங்க ஏதோமியர்கள் செஞ்சாங்க. எங்கள் முப்பாட்டனுக்கு இவங்க முப்பாட்டை தீங்கு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ணாது இவங்களை பகைச்சாங்க. இவங்களுடைய அழிவில் இவங்க சந்தோஷப்பட்டாங்க. அந்த சந்தோஷம்தான் இவர்களுக்கு கேடாக மாறிச்சு. அப்படி செய்யாதீங்க. தேவஜனம், இந்த நாளில் ஒரு ஊழியக்காரன் நான் சொல்கிறேன், சிறப்பான ஒரு தேசம் நாசமாய் போனதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? 3 காரணங்கள். ஏதோமியர்கள் தங்களுடைய ஆசீர்வாதமான வாழ்வை பார்த்து பெருமையாய் இருந்தார்கள். 2வதாக, ஏதோமியர்கள் தங்களுடைய சகோதரனுக்கு உதவி செய்யாமல் அவர்களுக்கு தீங்கு செய்தார்கள். 3வதாக, ஏதோமியர்கள் தங்களுடைய சகோதரனின் வீழ்ச்சியில் சந்தோஷப்பட்டார்கள். நாம் நம்முடைய ஆசீர்வாதமான வாழ்வை பார்த்து பெருமையாய் இருக்க வேண்டாம். நம்முடைய சகோதரனுக்கு உதவி செய்வோம், அவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டாம். 3வதாக, யார் வீழ்ச்சி அடைந்தாலும் சந்தோஷப்படாதீங்க. தயவுசெய்து சந்தோஷப்படாதீங்க. அப்படிப்பட்ட சந்தோஷம் உங்களுக்கு வரவே கூடாது. அவங்க வீட்டில் யாருக்காவது அடிபட்டுச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. சில பேர் ரீசெண்டாக கூட சொன்னாங்க, ஒரு பார்ட்டி, ஆப்போசிஷன் பார்ட்டியினுடைய லீடர் வந்துட்டு ஜெயிலுக்கு போனதுனால ரூலிங் பார்ட்டி அவங்க வந்துட்டு ஸ்வீட் எடுத்து கொண்டாடினாங்களாம். ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் வந்துட்டு ஜெயிலுக்கு போனாராம். இந்த பார்ட்டி ஆளுங்க வந்துட்டு அவங்க பார்ட்டி ஆஃபீஸருக்கு எல்லாருக்குமே லட்டு கொடுத்தாங்களாம். இப்போ யார் லட்டு கொடுத்தாங்களோ அவங்க தான் கம்பி என்ன போகிறாங்களாம். புரியுதுங்களா? ஏன் சொல்கிறேன்னா, எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அது பெரிய பாவம். ஒருத்தனுடைய தீங்கில் நாம் சந்தோஷப்படக்கூடாது. அது சரியான அனுபவம் கிடையாது. ஆகவே இந்த 3 காரியங்களையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். வீழ்ச்சி வராமல் நாம் காத்துக்கொள்வோம். ஏதோமியர்கள் நடந்து நமக்கு நடக்கக்கூடாது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதற்கு காரணம் யார்? கர்த்தருடைய சுத்த கிருபை என்பதை மறக்க வேண்டாம். நாம் எல்லாருமாக எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வேண்டிக் கொள்வோம். நாம் எல்லாருமாக எழுந்து நிற்போம். ஏதோமியர்களுக்கு நடந்தது நமக்கு நடக்கக்கூடாது. அழகான தேசம், செழிப்பான தேசம், பாதுகாப்பான தேசம், அது நாசமாய் போய்விட்டது. அடையாளம் தெரியாமல் ஒரு தேசமே இனமே அழிந்து போனது. அதற்கு காரணம் அவர்கள் தங்களுடைய ஆசீர்வாதத்தை கண்டு பெருமைப்பட்டார்கள், மேட்டுமை அடைந்தார்கள். 2வது, அவர்கள் தங்களுடைய சகோதரனுக்கு உதவி செய்யல, கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யல, மாறாக அவர்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தார்கள். 3வதாக, ஒருத்தன் கஷ்டத்தில் இருந்தால் அதிலே இவர்கள் களி கூர்ந்தார்கள். ஐயோ, இது 3மே ஒரு பெரிய கொடுமையான பாவங்களாக இருக்கிறது. இந்த நாளில் கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். யாரை நீங்க பகைக்கிறீங்க? உங்களுக்கு பரம்பரை பகை இருக்கிறதா? குடும்ப பகை இருக்கிறதா? ஜாதி பகை இருக்கிறதா? என்ன பகை இருக்கிறதா? அந்த பகையினாலே ஒருத்தர் கஷ்டப்பட்டா உங்களுக்கு சந்தோஷம் வருகிறதா? இதுதான் ஒரு தேசத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணம். ஒரு காலமும் அப்படி செய்யாதீங்க. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, ஏன் நீங்க அவங்கள பகைக்கிறீங்க? அதற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருக்கிறதா? யாரோ ஒருவர் செய்த தவறுக்கு நீங்கள் ஏன் அந்த குடும்பத்திற்கும் முழு சந்ததிக்கும் முத்திரை குத்துகிறீர்கள்? அது தவறுதானே? இதைதானே ஏதோமியர்கள் செய்தார்கள். சரித்திரம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் தேசத்தை பாபிலோனியர்கள் அழிக்கும் பொழுது ஏதோமியர்கள் களி கூர்ந்தார்களாம்.
அதற்கு பிற்பாடு பாபிலோனியர்கள் இஸ்ரவேல் தேசத்தை அழித்து ஏதோமையும் அழித்து விட்டார்கள். பாபிலோனியர்கள் எருசலேமை அழிக்கும் பொழுது தரை மட்டும் அதை உடைத்து போடுங்கள் என்று களி கூர்ந்தார்கள். ஆனால் சத்ருவனுடைய வீழ்ச்சியிலே இவர்கள் களி கூர்ந்தார்கள். கடைசியில் இவர்களுக்கும் அந்த வீழ்ச்சி வந்தது. இந்த நாளிலே நமக்கு அந்த வீழ்ச்சி வரக்கூடாது, நமக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாது. யாரையுமே நீங்கள் பகைக்க வேண்டாம். பரம்பரை பகை உங்களுக்கு வேண்டாம். அந்த பகையினாலே அவர்களுடைய வீழ்ச்சியில் உங்களுக்கு சந்தோஷம் வேண்டாம். யாருக்கும் நீங்க தீங்கு செய்ய வேண்டாம். மறைமுகமாக கூட நீங்கள் தீங்கு செய்ய வேண்டாம். முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய்ய பழகுங்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்தை நினைத்து ஒரு காலமும் நீங்கள் பெருமைப்பட வேண்டாம். சகல ஆசீர்வாதங்களுக்கும் காரண கர்த்தர் இயேசு என்று நீங்கள் மறக்க வேண்டாம். இந்த நாளில் நீங்கள் கொண்டிருப்பதற்கு எல்லாவற்றிற்கும் காரணம் தேவன் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். அவர் இல்லைன்னா நாம இல்லை, அவருடைய தயவு இல்லைன்னா நாம இல்லை. இந்த நேரத்தில் நாம் எல்லாருமாக கண்களை மூடி இந்த 3 விஷயத்துல எச்சரிக்கையா இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே என்று நாம் எல்லாருமாக கேட்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவர், எனக்குள்ளாக பெருமை வரக்கூடாது. என்கிட்ட இருக்கிற எல்லாவற்றுக்கும் காரணம் நீங்க தான் என்று சொல்லி நாம் எல்லாருமாக சேர்ந்து தேவ சமூகத்திலே ஓ ஹல்லேலூயா. தேவை கிருபை
ஒருவேளை எத்தனை பேருக்கு இது ரொம்ப கடினமான சத்தியமாக காணப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு காயமாக இருந்திருக்கலாம், புரிந்திருக்கலாம், புரியாமல் இருந்திருக்கலாம். சிலர் நல்ல தூங்கி கூட இருக்கலாம். ஆனால் என் இருதயத்திலே தேவன் வைத்த வார்த்தை இது. ஒருவேளை நீங்கள் எல்லா விஷயத்திலும் கூட சிறப்பானவர்களாக, பக்தி உள்ளவர்களாக இருந்து ஏதோ ஒரு விஷயத்துல மற்றவர்களுடைய, நீங்க யாரை பகைக்கிறீங்களோ அவங்களுடைய வீழ்ச்சியில சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கிறீங்கன்னா, ஒருவேளை அதுதான் உங்களுடைய குடும்பத்து மேல் இருக்கிற சாபத்திற்கு காரணமோ என்று நான் யோசிக்கிறேன். ஒருவேளை ஆவியான இதுதான் நான் உங்களுக்கு உணர்த்துகிறார். ஏதோமியர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும் அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாய் இருந்தது என்று சொல்கிறார். ஒருவேளை அந்த பரம்பரை பகை, அதனால் மற்றவருடைய வீழ்ச்சி குறித்ததான சந்தோஷம், அது உங்கள் மேல் சாபமாக இருக்கிறதா? இல்லை என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த ஸ்தானத்தில் நீங்கள் இருந்தும் உதவி செய்யாமல் அவர்களை தவிர்க்க விட்டீர்களா? மறைமுகமாக மற்றவர்களுடைய குடியை கெடுப்பதற்காக ஏதாவது நீங்கள் முயற்சி செய்திருக்கிறீர்களா? ஒருவேளை இவைகள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் இராததற்கு தடையாக இருக்கிறதோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் கூட வீணாக அது புறப்பட்டு வராது. எதற்காக தேவன் பேசினார், அது செய்துதான் திரும்பி வரும் என்று நாம் பார்க்கின்றோம். எலிப்பா சொல்லுகிறான், தீவினை விதைக்கிறவன் அதை நிச்சயம் அறுப்பான். ஒருவேளை நீங்கள் பல வருடங்கள் முன்பதாக ஏதோ ஒரு தீவினை செய்திருந்தா, அதனால்தான் இப்பொழுது அந்த அறுவடையின் காலத்தில் இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். மேட்டுமையா இருக்கிறீங்களா? உங்க வீட்டை குறித்து, உங்க குடும்ப பின்னணியை குறித்து, உங்கள் ஜாதியை குறித்து, உங்களுடைய எண்ணத்தை குறித்து, உங்களுடைய குடும்ப பெயரை வைத்து மேட்டுமையாக இருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகள் நன்றாக சம்பாதிக்கிறார்கள் என்கிற மேட்டுமை இருக்கிறதா? உங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்கிற மேட்டுமை இருக்கிறதா? வீட்டில் எல்லாம் சம்பூர்ணமா இருக்கிறது என்கிற மேட்டுமை இருக்கிறதா? ஒருவேளை அந்த மேட்டுமை தான் இந்த அழிவுக்கு காரணமோ, இந்த சாபத்திற்கு காரணமோ? யோசியுங்களே. இது உங்களை பரிசோதித்துக் கொள்கிற ஒரு நேரம் அல்லவா? நாம் செய்தது நம் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. ஒன்றும் அறியாத நம் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ தெரியாது. நான் இதை நினைத்து நான் பல நாட்கள் அழுது ஜெபித்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் அறிந்தும் அறியாமலும் ஏதாகலும் தவறு செய்திருந்தால் அதை நானே அனுபவிக்கட்டும். என் பிள்ளைக்கு வரக்கூடாது, என் பிள்ளைக்கு வரக்கூடாது. நான் அழுது ஜெபித்திருக்கிறேன். நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன், அது உங்கள் பிள்ளைகளுக்கு மேல் வந்தால் அது உங்களால் தாங்க முடியாது. அந்த மேட்டுமை விட்டு வெளியே வாங்க. தீங்கு செய்கிற அந்த இனத்திற்கு வெளியே வாங்க. மற்றவர்களுடைய அந்த பகையை விட்டு வெளியில வாங்க. அவங்களுடைய தீங்குல சந்தோஷப்படாதீங்க. இந்த நாளிலே தேவன் என்னோடு பேசினார். ஏதோமியர்களுக்கு நடந்தது எனக்கு நடக்கக்கூடாது, என் குடும்பத்திற்கு நடக்கக்கூடாது. என்னை நான் திருத்திக் கொள்வேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யாரும் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். இது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற ஒரு உறவு. ஏதோ ஒரு வார்த்தை, இந்த நாளில் பேசப்பட்ட ஏதோ ஒரு வார்த்தை, அது உங்களுக்கு நேராக வந்திருந்தால், நீங்கள் மாற வேண்டும் என்று நினைத்தால், ஏதோமியர்களுக்கு நடந்தது போல் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நடக்கக்கூடாது என்று நீங்கள் தீர்மானம் பண்ணினால், கர்த்தர் அந்த சாபத்தை எடுத்து போடுவாராக, அந்த கட்டை உடைப்பாராக. கர்த்தருடைய இரக்கம், கிருபை உங்கள் குடும்பத்தின் மேல் இறங்கி வருவதாக. கர்த்தரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. என்ன யாரா இருக்கிறீங்களா? உங்கள் கரங்களை தேவன் காண்கின்றார். கர்த்தர் அது நிச்சயமாகவே உங்களை கனப்படுத்தும்.